எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் பார்க்குறது PhysicsVaathi என்கிற யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் என்கிற சாப்டர். லாஸ் ஆஃப் மோஷன் என்கிற சாப்டர்லேருந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்டாக தான் இருக்கும். ரொம்ப குவிக்காலாம் போக மாட்டோம். ஓரளவுக்கு டீட்டெயிலாக மினிமம் தியரி எல்லாம் சொல்லி தான் நம்ம போவாங்க. ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின்ஸ் வில் பி கிளியர் டு யூ, த கான்செப்ட்ஸ் வில் பி கிளியர் டு யூ ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து என்னென்ன படிக்கணுமோ எல்லா क्वेश्चंसோட டிஸ்கஷன் இந்த வீடியோல வந்துருவாங்க. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி क्वेश्चंस வித்அவுட் வேஸ்டிங் மச் டைம். இல்லையா, டைம் எல்லாம் நமக்கு வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லையா, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி क्वेश्चन நம்பர் 1. क्वेश्चन நம்பர் 1 என்ன சொல்றாங்க தம்பிங்களா? எல்லாரும் பாருங்க. A ball of mass 0.15 kilogram is dropped from a height 10 meter, strikes the ground and rebounds to the same height. The magnitude of impulse imparted to the ball is. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூட படிக்கிறேன். ஸோ ஒரு பால் இருக்காங்க, அந்த பாலோட மாஸ் வந்து 0.15. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இம்பல்ஸ் கனெக்டடான ஒன்று. இம்பல்ஸ்னு சொல்லும்போது என்ன யோசிக்கணும்? ஃபோர்ஸ் இன்டூ டைம் தான். இல்லையா, என்னவா வரும்? ஃபோர்ஸ் இன்டூ டைம் தான் இம்பல்ஸில் வரும். ஸோ மாஸ் இருக்குது அண்ட் இட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 10 மீட்டர். சரி, அண்ட் இட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ரீபவுண்ட்ஸ். இல்லையா, ஸோ தட் மீன்ஸ் தட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பால் இருக்குன்னா அந்த பால் வந்து இங்கே ஸ்ட்ரைக் ஆகிற வெலாசிட்டி நான் V1 எடுத்துட்டோம்னா ஆஃப்டர் ரீபவுண்டிங் இட் will move on to V2. அப்போ என்ன டவுட் வரும்னா இந்த V1 and V2 ஓட வேல்யூ என்னன்னு ஒரு டவுட் வரும். ஸோ V1 கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. என்னது? இட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 10 மீட்டர். ஸோ 10 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் ஈக்குவேஷன் என்ன. ஒரு பாலை நம்ம ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா மோஷன் அண்டர் கிராவிட்டியில் நம்ம படித்தபடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி √2gh. அதான் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி வரும். அண்ட் ரீபவுண்ட்ஸ் டு த சேம் ஹைட். அதே ஹைட்டுக்கு ரீபவுண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி இல்லை. அண்ட் இஃப் ஐ எம் த்ரோயிங் எ பால் அப்வர்ட்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு ரீச் எ ஹைட் h, it has to be thrown with a velocity of √2gh. இல்லையா, அப்படி பார்க்கும்போது எனக்கு V1 and V2 is going to be same. எனக்கு V1 and V2 ஓட வேல்யூ என்னவா வரும்? சேமாக வரும். ஆனால் என்ன டைரக்ஷன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் தானே. இப்போ நம்ம மோஷன் ஸ்ட்ரைட் லைனில் படித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் பாசிட்டிவ்னா இன்னொரு டைரக்ஷனில் என்ன எடுக்கணும்? நெகட்டிவ் எடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு சே மை V1 is going to be equal to V and V2 is going to be minus V. அதில் டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. V பாசிட்டிவ் Vனா V1 சொல்கிறது பாசிட்டிவ் V எடுத்தீங்கன்னா V2 is going to be minus V. அது நமக்கு கிளியராக தெரியும். இனிமே இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லையா, என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? V ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ V ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா V is going to be equal to √2gh. இல்லையா, it is going to be equal to √2gh and √2gh னு சொல்லும்போது it is going to be 2 into 10 into 10. இல்லையா, so it is going to be what? 10√2. it is going to be 10√2. அதுதான் எனக்கு வேல்யூ வரப்போகுது. என்ன வேல்யூ வரும்? that is going to be the value of V. 10√2 meter per second is going to be the velocity of the body falling from a height 10 meter. Velocity which the body will strike the ground is going to be 10√2 meter per second. கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ V ஓட வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன? we are supposed to talk about impulse. இல்லையா, நம்ம இதை பற்றி பேசணும். நம்ம இம்பல்ஸை பற்றி பேசணும். impulse is going to be, it is going to be force into time. இல்லையா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ்னா என்ன? impulse is going to be force into time தான் வரும். ஸோ force into time ஓட இன்டெக்ரல் நம்ம எடுக்கும்போது integral of f dt னு சொல்லும்போது effectively you can say integral f dt is equal to integral of mass into acceleration into dt வரும். so this is going to be mass constant ஆனதால integral a dt வரும். so you can say it is going to be m into change in velocity. m into change in velocity. so அதனால தான் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்ஃபர்மேஷன் இங்கே யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஆகும். இல்லையா, எப்படி? integral f dt is going to be my equation for impulse. impulse is going to be integral of f dt. அதுலேருந்து I can write it like this and I am going to get mass into change in velocity, or I can also say this is going to be change in momentum. அது change in momentum னு கூட சொல்லலாம். இல்லையா, so let me find it out. okay, so change in momentum னு சொல்லும்போது what is that going to be? in my case இது strike ஆகிற velocity வந்து V1 and it is going up with the velocity V2. so that is going to be what? mv1 minus mv2. that is going to be mv1 minus mv2. இந்த கான்செப்ட் படி mass into change in velocity என்கிற கான்செப்ட் படி. ஸோ பார்த்தீங்கன்னா what is going to be V1? V1 is going to be V and V2 is going to be minus V. so this is going to be mass into velocity plus mass into velocity which is equal to 2m into V. it is going to be 2m into V. now let's do the substitution. இல்லையா, so it is going to be 2 into 0.15 into velocity ஓட வேல்யூ என்ன இருக்கு? it is going to be 10√2. it is going to be 10√2. so what is the value going to be? the value is going to be 2 into 0.5 is going to be 0.3. 0.3 into 10 is going to be 3. so this is going to be equal to 3√2. 3√2
3 சொல்கிறது என்ன வரும்? That is going to be 3 into 1.414 which is going to be equal to 3 plus 1.2 எவ்வளோ வரும்? 4.2 yes approximately எனக்கு 4.2 kilogram meter per second என்கிற ஆன்சருக்கு தான் வரும். my answer is going to be approximately 4.2 kilogram meter per second. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது இல்லையா? கண்ணுக்கு தெரியுதா தம்பிங்களா அந்த ஆப்ஷன் தெரியுதா? ஆமாம் இல்லை? எங்கே இருக்குது அந்த ஆப்ஷன்? இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி அங்கே இருக்குது இல்லையா? ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான டேக்அவே என்ன? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் டேக்அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின்? இந்த கொஸ்டின்லேருந்து இம்பல்ஸோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுடுங்க. இன்டெக்ரல் எஃப் டிடி. அதே மாதிரி இதில் மாஸ் கான்ஸ்டன்ட் ஆனதுனால this is actually mass into change in velocity. So or you can also say it is change in momentum. So இந்த பாயிண்ட்ல எவ்வளோ இம்பல்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா this is going to be my answer. ஓகேவா? அந்த ஐடியா கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம படிக்கும்போது எஃப்டிடின்னு படித்தது தான், இல்லைனா ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு தான் நம்ம படித்தாங்க. ஆனாலும் யூ கேன் பேசிக்கலி சே this is going to be another way இல்லையா? ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு படித்ததா இம்பல்ஸ். ஆனால் இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ சே இட் as change in momentum. கிளியராக இருக்குல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். அதே மாதிரி கீழே இருக்கிறது பாசிட்டிவ்னா மேலே இருக்கிறது நெகட்டிவ். அந்த மோஷன் ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற கான்செப்ட் நம்ம கால் பேக் பண்ணணும். அதே மாதிரி மோஷன் அண்டர் கிராவிட்டியில் இருக்கிற √2gh கான்செப்ட் கூட கால் பேக் பண்ணணும். கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ யூ கேன் சி அந்த சாப்டரோட அப்ளிகேஷன் இந்த சாப்டரில் வருது. கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே ஃபிசிக்ஸ் ஒரு கண்டினியூஷன் தான். நம்ம நடுவில் இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஓகே, மைண்ட் இட். சரி, a particle is moving with velocity is acted by three forces as shown in figure by the vector triangle PQR. The velocity of the particle will increase, decrease, remain constant, change according to the smallest force. சரி, எனக்கு 3 forces இருக்கு. அந்த 3 forceோட பேர் வந்து first force வந்து R, second force வந்து P, so மூணாவது force வந்து Q என்கிற force தான் இல்லையா? So this is going to be my Q, மூணாவது force. ஏன் இந்த மூணாவது force மட்டும் நான் ஒரு ஆப்போசிட் ஒரு வேறொரு கலரில் போட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா it is looking like a triangular law of vector addition. So triangular law of vector addition படி பார்த்தீங்கன்னா, if this is P vector and this is going to be your R vector, this happens to be your P vector, then what is going to be this one? இந்த vector என்னவா வரும்? That is going to be P vector plus R vector வரும். என்ன வரும்? P vector plus R vector வரும். இது எப்படி? triangular law of vector addition படி. So அப்படி பார்க்கும்போது what can I say? I can say that P vector plus R vector is and என்ன வரும்? P vector plus R vector is in this direction. Q vector இந்த directionல இருக்கு, opposite direction. So we can say P vector plus R vector ஒரு directionல இருக்குன்னா Q vector இன்னொரு directionல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? equal and opposite. We can say it is going to be equal and opposite. எப்படி இருக்குது? equal and opposite இருக்கு. So equal and opposite னு சொல்லும்போது basically அந்த லாஜிக்ல இருந்து நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே equal and opposite வரும்போது அதுக்கு ஏதாவது net force இருக்குமா? What is going to be my F net? My F net is going to be equal to 0. F net 0 ஆகும்போது you can say mass into acceleration is equal to 0, or you can say acceleration 0 இருக்கு. So acceleration 0 னா velocity என்னவா இருக்கும்? Velocity will remain constant. So அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து என்ன கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்? வி யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். அந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி ஃபோர்ஸில் இருக்கிற கான்செப்ட் ஆக்சுவலி இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் மீதி இருக்கிறது எல்லாமே எங்கேருந்து வந்தது? வெக்டர்லேருந்து வந்தது. நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? வெக்டர் எல்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். வெக்டரில் படிக்கிற கான்செப்ட் எல்லாமே நமக்கு எப்போவுமே வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதுதான் நமக்கு நியூட்டன்ஸ் லாவில் படித்தது இவ்வளோ போர்ஷன் தான். மீதி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக நம்ம எங்கேருந்து படித்தது? வெக்டரில். ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ பேசிக்கலி ஆக்சலரேஷன் 0 ஆகும்போது வெலாசிட்டி is going to be constant. So இதில் இந்த take away என்ன? triangular law of vector addition and equal and opposite vectors cancel out each other. இது ரெண்டுமே நம்ம படிச்ச விஷயம். ஓகே, ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன இருக்கு? The force F acting on a particle of mass m is indicated by the force time graph as shown below. ஓகே, ஸோ எனக்கு ஃபோர்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, பார்ட்டிகளோட மாஸ் வந்து m தான், and is indicated by a force time graph. அப்போ எனக்கு force time graphனு ஒன்று இருக்குது. ஸோ மைண்டில் வச்சுருங்க, நம்ம ஏற்கனவே force time கனெக்டடாக ஏதோ ஒரு டாபிக் படிச்சிட்டோம் இல்லையா? என்ன டாபிக் அது? என்ன டாபிக் தான் நம்ம படித்தது? நம்ம படித்தது வந்து இம்பல்ஸ்ங்கிற டாபிக் இல்லையா? ஸோ வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டிடி. தட் மீன்ஸ் தட் ஏரியா அண்டர் எஃப் டி கிராஃப் கிவ்ஸ் யூ இம்பல்ஸ். என்ன வரும்? ஏரியா அண்டர் எஃப் டி கிராஃப் இல்லையா? அப்படி தானே இன்டெக்ரல் ஏடிடின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க? இன்டெக்ரல் ஏரியா அண்டர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கிவ்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்டெக்ரல் ஆஃப் அதே மாதிரி நமக்கு விடிடின்னு சொல்லும்போது ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் displacement. So இதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ we'll look into that. So impulse is equal to integral f dt என்கிற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். And they are asking about change in momentum of the particle over time.
ஓகே, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்ட்டை பற்றி தான் கேட்குறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கே சார் இதுக்கு. எனக்கு கேட்டது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் தான். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையே. நம்ம படித்தது படி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எஃப்டிடியில் இம்பல்ஸ் தானே வரும். அப்போ எப்படி எனக்கு இது சேஞ்ச் இன் மொமெண்டமாக எடுக்க முடியும்? பாருங்கள், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவலன் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி யூ கேன் ரைட் திஸ் as integral of ma into dt, and when mass is constant you can say it is integral adt, which is going to be m into delta v, which is going to be effectively change in momentum. So இது நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். So impulse can also be stated as change in momentum. Impulse நமக்கு இன்னொரு பேர்ல கூப்பிடலாம், that is called as change in momentum. So change in momentum can be written as integral f dt. So let's take down the area under this graph. So நமக்கு ஒவ்வொன்றா எடுப்போம். What is going to be the area under the graph என்கிறது. Let's crack down each area separately. So first நான் எடுக்க போகிறது எந்த ஏரியா? ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிறது இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஏரியா தான். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும்? ட்ரையாங்கிள் ஏரியா is going to be half bh, half into 2 into 6. That is going to be the area. And what is the value going to be? Value is going to be 6 units. Okay வா, அதோட வேல்யூ வந்து 6 units. clear தான். அடுத்த செக்ஷனில் நான் என்ன ஏரியா தான் நான் எடுக்க போகிறது இந்த ஸ்கொயரோட ஏரியா தான். இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து எவ்வளோ வரும்? This is going to be 2 units. This is going to be minus 3 units. So it is going to be 2 into minus 3, which is equal to minus 6 units. So இந்த ரெட் கலரில் வருது minus 6 units. அடுத்தது வந்து எந்த ஏரியாவில் வரும்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த திங் தட் ஐம் கோயிங் டு லுக் ஃபார். இது எவ்வளோ வரும்? திஸ் இஸ் கோயிங் டு பி 4 units and this is going to be 3 units. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனாலும் ஐ எம் அஸ்யூமிங் தட் அது 3 தான் மீன் பண்ணுவாங்க, ஏன்னா 3 மட்டும்தான் அங்கே வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ வாட் இஸ் தட் கோயிங் டு பி? தட் இஸ் கோயிங் டு பி 4 into 3, which is equal to 12 units. ஸோ நம்ம என்ன எடுக்கணும்? we have to take the sum of all these things இல்லையா? இது மொத்தமாக சம் எடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும்? that is going to be 6 minus 6 plus 12, which is equal to 12. ஏன்னா 6 cancel ஆகிடும். So my final answer is going to be 12 Newton seconds. So what is going to be my right answer, dear friends? என்னோட ஆன்சர் வந்து it is going to be option C, which is 12 Newton second. கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? இம்பல்ஸ் தான். ஆனால் அதை கேட்டது என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ மறுபடியும் ரெண்டு கொஸ்டினில் இதே கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம் என்கிறது ஹவு இம்பல்ஸாக கனெக்ட் பண்ணணும் என்கிறது நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு கொஸ்டின்லையும் நம்ம பார்த்துட்டோம். இல்லைன்னா டைரெக்டாக கூட கேட்கலாம். டைரெக்டாக நமக்கு ஃபோர்ஸ் டைம் கொடுத்து நம்ம டைரெக்டாக இம்பல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகேவா? அது வரும் இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட இதில் வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A stone is dropped from a height h. Okay, it hits the ground with a certain momentum p. சரி, ஸோ எனக்கு ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து ஒரு பாடி ட்ராப் பண்ணுறாங்க. அது கீழே வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது அதோட மொமெண்டம் வந்து இஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, விச் இஸ் ஈக்குவல் டு m இன்டு √2gh. இப்படி தான் வரும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி m இன்டு √2gh. சரி, அங்கேயே இருக்கட்டும். எனக்கு தெரியும் இந்த வெலாசிட்டி which the body will strike the ground is given by √2gh. If the same stone is dropped from a height 100% more than the previous height. ஓகே, இப்போ இருக்கிற ஹைட்டை விட 100% மோர்னு சொல்லும்போது டபுள் த ஹைட்டே தான் இல்லையா? 100% மோர்னு சொல்லும்போது என்ன வரணும்? அது டபுள் த ஹைட்டு தான். ஸோ டபுள் த ஹைட்டுன்னு சொல்லும்போது எப்படி வரும்? எனக்கு h மாறி என்னவாயிடும்? h மாறி 2h ஆகிடும். ஸோ how much will the momentum increase by? Momentum will hit the ground will change by. Momentum எவ்வளோ சேஞ்ச் ஆகும் தான் கேட்குறாங்க. ஸோ momentum எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? ஸோ this is going to be new momentum is going to be p into va தான். p is equal to m into va தான் வரும். p is equal to m into v. ஆனால் v மாறிடும். v என்ன வரும்? m into root of 2gh. ஓகே, அங்கே இடம் கம்மியாக இருக்குது. ஸோ I'll just make some space. இல்லையா, அங்கே இடம் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் நமக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி √2g into 2hன்னு வரும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி √g into 2h வரும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு 4 and 2 எடுத்துக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணான்னு ஒரு 2 மட்டும்தான் நம்ம வெளியே இருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி √2 into m into √2gh வரும். வாய்? அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறாங்க எதோட? ப்ரீவியஸ் சிச்சுவேஷனோட. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இதை நம்ம p டாஷ்னு பேர் கொடுத்தீங்கன்னா நவ் p dash is going to be √2 into இந்த m into √2gh னு சொல்கிறது is exactly same as p. So this is going to be p dash is equal to √2p. So we can say p dash will be equal to √2p. இதை வச்சு we are supposed to find the change. Actually பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மேக்ஸ் தெரியும்னா you can directly say your answer is option B. ஏன்? This is going to be nothing but p dash is equal to 1.414 into p. அப்படி தான் வரும். So when I am multiplying something by 1.414, what is the increment in percentage? Increment in percentage is going to be 41%. அது
நம்ம ஏற்கனவே அதோட கான்செப்ட் நான் இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதோட ஆன்சர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை டைரெக்டாக பார்க்க ஆக்சுவலி இந்த செக்ஷன் பார்க்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஸ்பீடில் ஃபாஸ்ட் அடிச்சு போயிடுங்க. ஓகே, யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரி, அது தெரியாத யாராவது இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், பிகாஸ் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஹவு தட் 41% கம் இன் டு பீயிங். சரி, அந்த தியரி பார்ட் பார்ப்போம். ஸோ தியரி பார்ட் எப்படி வரும்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஹவு மச். இப்போ எனக்கு ஒரு பி டேஷ்னு சொல்கிறது இஸ் ஈக்குவல் டு 1.414 பி தான் வரும் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி பி டேஷ் பை பி டிவைடட் பை பி இன்டு 100 தான் வரும் இல்லையா? ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறது யாரோட? பியோட தான். ஸோ பி டேஷ்னு வந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? தட் இஸ் கோயிங் டு பி 1.414 பி மைனஸ் பி டிவைடட் பை பி இன்டு 100. கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ பி டேஷ் மைனஸ் பி அதுதான் எனக்கு இன்க்ரீஸ் வரப்போகுது. அண்ட் எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும்? பியில் தான் இன்க்ரீஸ் ஆகும். எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும்? பியிலிருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் வரப்போகுது இஸ் ஈக்குவல் டு 0.414 பி டிவைடட் பை பி இன்டு 100ன்னு சொல்லும்போது ஐ வில் கேன்சல் அவுட் தீஸ் டூ அண்ட் ஐ வில் எண்ட் அப் கெட்டிங் 0.414 இன்டு 100 which is equal to 41.4% வரும். எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரும்? 41.4% இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ இதில் இருக்கிற கான்செப்ட் இவ்வளோ தான். இந்த பி டேஷ் பை பின்னு சொல்கிறது என்ன? வாட் இஸ் திஸ் பி டேஷ் பை பி? இந்த பி டேஷ் பை பி standing for percent how much increment, the amount of increment தான் சொல்லுவாங்க. என்ன amount of increment தான் இருக்கும். இது என்ன? this is the base value. எங்கே இருந்து தான் இன்க்ரிமெண்ட் ஆகுறாங்க? ஓகே, where does it start to increase? ஓகே, எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? பியிலிருந்து ஆரம்பிக்கும் and it is becoming பி டேஷ் இல்லையா? பியிலேருந்து ஆரம்பித்து பி டேஷுக்கு போகும். தட் இஸ் ஹவு இட் இஸ் இன்க்ரீஸ். பியிலேருந்து ஆரம்பித்து பி டேஷுக்கு போகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எங்கேருந்து? பியிலேருந்து. ஸோ அதான் பேஸு, இதான் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட். பர்சன்டேஜாக மாற்றணும்னா 100 வச்சு மல்டிப்ளை பண்ணுவாங்க. தட்ஸ் இட். இனிமேல் நான் இதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு 1.x, நான் ஜஸ்ட் 1.x நீ சொல்கிறேன்னா எக்ஸோட பொசிஷனில் என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். 1.2 வரலாம், 1.3 வரலாம், 1.4 வரலாம், எந்த மாதிரி வேணாலும் வரலாம். ஸோ இஃப் சம்திங் இஸ் இன்க்ரீசிங் by 1.x, that means that you can say the increase is going to be x percentage. And if it is happening in another way, 1.x க்கு பதிலா இப்போ இது 1.x னு சொல்கிறது I can say 1 plus x கூட சொல்லலாம் இல்லையா? 1 plus x by 100 கூட சொல்லலாம். I can say it as 1 plus x by 100 அப்படி கூட சொல்லலாம். So when you are having 1 plus x by 100, say for instance இப்போ எனக்கு 1 plus 20 by 100 னு சொல்லும்போது இது என்ன வரும்? that is going to be 1.2. 1.2 னா என்ன வரும்? it is going to be 20% increase. ஓகேவா? இல்லைனா I'll just go back the other way, திரும்பி வரும். இப்போ எனக்கு 1.2 times ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட மீனிங் என்ன? that is going to be 1 plus 20 divided by 100. so that means that it is going to be how much? 20% increase. எனக்கு இப்போ 1.7 வந்துச்சுன்னு வச்சுக்க. so that is going to be 1 plus 70 by 100. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 70% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2 வந்தீங்கன்னு நினைக்கிறேன். just I am saying that it is becoming 2. அப்படின்னு என்ன வரும்? 1 plus 100 by 100. அப்போ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு? 100% இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் இன்க்ரிமெண்ட்டை பற்றி. இனிமேல் டிக்ரீஸை பற்றி கூட பேசலாம் இல்லையா? டிக்ரீஸ் வரும்போது ஒரு வேளை உங்களுக்கு இந்த இன்க்ரீஸுக்கு பதிலாக டிக்ரீஸ் தான் வரும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 0.7 தான் வந்தேன்னு வச்சுக்க. சே 0.7 ஆஃப் சம்திங். இப்போ உங்களுக்கு 0.7 சம்திங் வந்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 1 minus 0.3 வரும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி 1 minus 0.3. திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 1 minus 30 divided by 100. அப்படி மீனிங் என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி 30% டிக்ரீஸ். இட் இஸ் கோயிங் டு பி 30% டிக்ரீஸ் வரும். ஸோ இஃப் ஐ எம் ஹேவிங் சே 0.65 சொன்னீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹவு மச்? 1 minus 0.35. அதோட மீனிங் என்ன வரும்? 35% டிக்ரீஸ். எவ்வளோ வரும்? 35% டிக்ரீஸ். அதுதான் அதோட லாஜிக்கே. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலி இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கேல்குலேஷன்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த நம்பர் உங்களுக்கு அது சொல்ல முடியும். எவ்வளோ நம்பர் தான் வரும்னு இருக்கிறது தெரியும்னா டேரெக்டாக நீங்கள் பார்த்தே சொல்லலாம் எவ்வளோ நம்பர் வரும்னு இருக்கிறது. ஸோ இதே மாதிரி 1.2னா 20%, 1.7னா 70%. அதே மாதிரி 0.7னா நம்ம 1லேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 1லேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ மிச்சம் வரும்? அந்த மிச்சம் தான் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த மிச்சம் தான் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம மைண்டில் வைக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். அந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாமே. A body of mass m hits normally a rigid wall with velocity v and bounces back with the same velocity. The impulse experienced by the body is. இது ஏற்கனவே நம்ம பண்ண கொஸ்டினே தான். ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின் வெரி கிளியர்லி. இப்போ எனக்கு என்ன இருக்குது? ஐ எம் ஹேவிங் எ ரிஜிட் வால் இல்லையா? எனக்கு என்னவா இருக்குது?
எனக்கு ஒரு rigid wall இருக்கு, and there is a ball which is coming with a velocity and striking with a velocity say v, and it bounces back with the same velocity னு சொல்லும்போது same velocity v வரும், and we are supposed to calculate the impulse experienced by the body. so impulse எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா, so impulse என்ன வரும், mass into v2. இப்போ நான் இதை v1, இந்த ஸ்ட்ரைக் பண்ணுற velocity v1, திரும்பி வர velocity v2 னு வச்சிங்கன்னா mv2 minus mv1 தான் எடுக்கணும் இல்லையா. it is going to be mv2 minus mv1 which is going to be m into v minus of m into v. m minus வந்துச்சு, if I am taking this as positive, இதை நான் என்னவா எடுக்கணும், நெகட்டிவாக எடுக்கணும். so that is going to be mv plus mv which is equal to 2mv. இதே கான்செப்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் மச், அந்த எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக எல்லாம் வரமாட்டோம். ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். புள்ளி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். புள்ளி ரிலேட்டடான கொஸ்டின், அதே மாதிரி நம்ம ஃபோர்ஸ் இக்லிபிரியம் ரிலேட்டடான கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பண்ணது மொத்தமாக என்ன, இம்பல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தானே. நம்ம மெயின்லி பண்ணது எல்லாமே இம்பல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம். ஸோ இம்பல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். now we will be moving on to equilibrium related questions. so let's move on to that. equilibrium related questions எடுக்கும்போது முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, so two bodies of mass 4 kg and 6 kg are tied to the end of a massless string. சரி, இந்த ஃபிகரில் கொடுத்த மாதிரி. ஸோ ஃபிகரில் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியோட மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும், இந்த புள்ளியோட மூவ்மெண்ட் வந்து இந்த சைடு கீழே வரும். ஸோ ரைட் சைடு வில் கம் டவுன், லெஃப்ட் சைடு வில் மூவ் அப் இல்லையா. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கீழே வரும், இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலேக்கு போகும், அப்படி தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் see. ஸோ அந்த பாடியோட மொத்தமான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு இருக்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ வில் draw the free body diagram. நம்ம என்ன தான் போடணும், வில் be drawing the free body diagram of the same. so when I am drawing the free body diagram of 6 kg mass, 6 kg mass பொறுத்த வரைக்கும் கீழே என்ன இருக்கும், it is going to be having gravitational force 6g, and you will be having a tension which is acting upwards இல்லையா. ஸோ இந்த இங்கே கட் பண்ணிங்கன்னா I will be having a tension which is acting upward direction. so this is going to be the free body diagram. அதுக்கப்புறம் the body will experience a net force in downward direction இல்லையா. the body will experience a net force in the downward direction, and that F net will have an acceleration of a, and the F net will have an acceleration of a. so F net னு போடுறேன், அந்த bracketல நான் writing down a. now let's write down the equation. நமக்கு என்ன தெரியும், F net is equal to, எதை பாசிட்டிவ் எடுக்கணும், எந்த பக்கம் தான் பாடி மூவ் ஆகும், பாடி கீழே தான் போகும் இல்லையா. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் as பாசிட்டிவ் அண்ட் திஸ் as நெகட்டிவ். அதுதான் நம்ம ரூலே. என்ன ரூலு, எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் நம்ம என்னவா எடுக்கணும், பாசிட்டிவாக எடுக்கணும். அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்னவா எடுக்கணும், நெகட்டிவாக எடுக்கணும். ஸோ அது உங்களுக்கு டவுட்டு வரக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும். எந்த பக்கம் நமக்கு பாடி மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் நம்ம பாசிட்டிவாக எடுக்கணும். ஸோ வாட் இஸ் தட் கோயிங் டு பி, திஸ் இஸ் கோயிங் டு பி 6g, and opposite direction is going to be t. so 6g minus t தான் வரும் இல்லையா. so F net னா என்ன, F net is going to be mass. mass எவ்வளவு வருது, mass is going to be 6 kg into acceleration என்னன்னு எனக்கு தெரியாது. so 6a is equal to 6g minus t. let it be. அது equation number 1. இது நம்ம எந்த பாடியை பற்றி பேசணும், we are talking about 6 kg mass. now we will have to look for which one, we have to look for the 4 kg mass. நம்ம இனிமேல் 4 kg mass பார்ப்போம். 4 kg massோட free body diagram போடும்போது how will it look like, it will look like something like this. 4g கீழே இருக்கும், மேலேக்கு என்ன இருக்கும், மேலேக்கு டென்ஷன் இருக்கும். எங்கே டென்ஷன் வருது, இந்த ஸ்ட்ரிங்கினால வர டென்ஷன். பாடியோட நெட் மூவ்மெண்ட் எந்த பக்கம், மேலே. so what is going to be the direction of F net, F net is going to be in this direction, and you will have an acceleration a. இந்த பாடிக்கு என்ன acceleration இருக்கோ அதே acceleration இந்த பாடிக்கு வரும், because they are connected bodies. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பாடிக்கு என்ன acceleration வராங்களோ அதே acceleration இந்த பாடிக்கும் வரும். so that means that acceleration is going to be a. now let's write down the equation. so equation எழுதும்போது how will it look like, எப்படி வரும் அது, equation is going to be t minus 4g. மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுது அந்த டைரக்ஷன் தான் நான் என்னவா எடுக்கும், பாசிட்டிவாக எடுக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்தப்போ இங்கே நான் டேக்கிங் அப்வர்ட் டைரக்ஷன் as பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், எதுதான் பாசிட்டிவ், அப்வர்ட் பாசிட்டிவா டவுன்வர்ட் பாசிட்டிவா. அப்படி இல்லை, எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுது, இந்த பாடி பற்றி எழுதும்போது இந்த பாடியை பற்றி மட்டும்தான் பார்க்கணும், வேற பாடிஸை பற்றி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த பாடி மேலே மூவ் ஆகுது, that is going to be positive. so that is going to be t minus 4g is equal to F net, or I can say t minus 4g is equal to 4 into a. This is going to be my equation number 2. That is going to be my equation number 2. now we have to solve from this one இல்லையா. நம்ம இதிலிருந்து தான் சால்வ் பண்ணணும். so let's see how we can solve it. இது எப்படி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும்னு தான் பார்க்கணும்.
நான் ரெண்டு கலராக வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி. ஓகே, ரெண்டு இக்குவேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை equation number 1, this is going to be equation number 2. So let's add equation 1 plus 2. Equation 1 plus 2 பண்ணும்போது what is the answer that I'll get? I'll get to be 6a. This is going to be 6a plus 4a is equal to 6g minus t plus t minus 4g. T minus 4g. So let's simplify this. In our round, this is going to be 6g minus t plus t minus 4g. So the t cancel out, and the tension cancel out. So I'll end up getting 2g. That means that I'll have 10a is equal to 2g, or a is equal to g by 5. What is going to be the acceleration of the body now? Acceleration of the body acceleration of the body is going to be g by 5. அதான் questionல கேட்டது இல்லையா? questionல என்ன கொடுத்திருக்காங்க? acceleration due to gravity. Find the acceleration of the system in terms of acceleration due to gravity. கண்டுபிடிக்க வேண்டியது acceleration of the system. சிஸ்டத்தோட acceleration என்னதான் வரும்? That is going to be a, and it is going to be given by g by 5. இதில் நம்ம நல்லா யோசிச்சு நல்லா மைண்டில் வைக்க வேண்டிய கான்செப்ட் என்ன? the most important concept that you are supposed to remember. நம்ம மைண்டில் மைண்டில் வைக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் தட் நம்ம எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷன் நம்ம பாசிட்டிவாக எடுக்கணும். தட் இஸ் ஒன் சைட். அதில் நம்ம தப்பு வருத்தக்கூடாது. அதில் தப்பு வந்தீங்கன்னா மொத்தமாக ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செப்பரேட்டாக எடுக்கணும். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து செப்பரேட்டாக வேற ஒரு விதமாக கூட சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் another way of doing it. அது வந்து மாஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் தான். அது வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்ட்ரிங்கை புள்ளியிலேருந்து வெளியில் வைக்கிற மாதிரி ஒரு வேலை டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா இந்த பக்கம் 6Gன்னு ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் 4Gன்னு ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் Tன்னு ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் Tன்னு ஒரு ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ another way of saying. ஓகேவா? அண்ட் they'll say acceleration is equal to எப்படி வரும்? it is going to be mass எவ்வளோ வராங்க? it is going to be force by acceleration. so force எவ்வளோ வராங்க? force is going to be difference is 2g, and mass is going to be 10g, which is going to be equal to g by 5. இப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்குது. ஸோ இது எல்லாரும் கவனிக்க வேணாம். உங்களோட டீச்சர் வந்து இப்படி இன்ஸ்டெட் ஆஃப் புள்ளியாக பார்க்குறதாம அது நம்ம வெளியில் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி டீச் பண்ணிங்கன்னா this is another method that you can use. அது உங்களோட டீச்சர் வந்து ஏதாவது மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குன்னா அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் மாற்ற வேணாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டினில் என்னதான் சொல்லியிருக்காங்க? ரெண்டு பிளாக் இருக்குது, A and B ஆஃப் மாசஸ் 3m and m. அப்படின்னா எனக்கு ரெண்டு பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக்கோட மாஸ் வந்து 3m, இதுதான் ஃபஸ்ட்டு பிளாக்கு. ரெண்டாவது பிளாக்கோட மாஸ் வந்து m, இதுதான் எனக்கு ரெண்டாவது பிளாக் வரும். ஸோ ரெண்டு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கோட மாஸ் வந்து 3m, செகண்ட் பிளாக்கோட மாஸ் வந்து m, கனெக்டட் பை a massless and inextensible string. ஓகே, இவரை கனெக்ட் பண்ணுறது யார்? இவரை கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். எது இந்த ஸ்ட்ரிங் தான்? இதுதான் நம்ம ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்கிறது இதுதான். அண்ட் த ஹோல் சிஸ்டம் இஸ் சஸ்பெண்டட் பை எ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஓகே, இது ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் தான். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி கனெக்டட் பை எ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஓகேவா? அவரை ஹேங் பண்ணுறது ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கில். அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் அண்ட் ஆஃப் A and B immediately after the string is cut is ஐயோ, நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தது இல்லையே. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட படிப்போம். ஸோ எனக்கு என்ன இருக்குது? ரெண்டு பிளாக் இருக்குது. ஓகே, ஏபின்னு ஒரு பிளாக் இருக்குது. ஏயோட மாஸ் வந்து 3m இருக்குது. ஓகே, பியோட மாஸ் வந்து m இருக்குது. அது வரைக்கும் ஓகே தான். இவரை கனெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்குனால அதுவும் ஓகே தான். இது வந்து மொத்தம் சிஸ்டம் ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ரிங் கட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது என்ன, யாரை கட் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரிங்கு. இதில் எது ஸ்ட்ரிங்கு? இந்த போர்ஷன் தான் ஸ்ட்ரிங். அப்படின்னா முதல்ல இந்த சிஸ்டம் இக்குலிபிரியத்தில் ஒன்றுமே ஆகாமல் ஜென்ரலாக இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ரிங்கை நாங்கள் கட் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா ஏபியோட ஆக்சிலரேஷன் என்னன்னு தான் கொஸ்டின் கிளியராக இருக்கு இல்லையா? முதல்ல நம்ம எப்போவுமே நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் நல்லா ஐடியா வேண்டது என்னென்னா கொஸ்டின் கிளியராக இருக்கணும். கொஸ்டினில் நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் கட் பண்ணும்போது என்னவா நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ லெட்ஸ் see it. ஸோ ரெண்டு பிளாக் இருக்குது, AB ஆஃப் மாசஸ் 3m and m ரெஸ்பெக்டிவ்லி கனெக்டட் பை a massless string. அதில் ஓகே தான். ஸோ லெட்ஸ் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். கொஸ்டின் மறுபடியும் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஐம் ட்ராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பிஃபோர் கட்டிங் த ஸ்ப்ரிங் வைக்கலாம் இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம் பிஃபோர் கட்டிங். கட்டிங்க்கு முன்னாடி எப்படி இருக்குது? ஏன்னா கட் பண்ணது உடனேன்னு கேட்டிங்கன்னா கட்டிங்க்கு முன்னாடி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ கட்டிங்க்கு முன்னாடி பார்க்கும்போது ஃபஸ்ட்
first na A ingra oru idoda dhaan I'm just going to draw the free body diagram of A, and I will have a force which is acting downwards is going to be my gravitational force. This happens to be my gravitational force. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it has a string attached and a spring attached. இல்லையா, இதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சரி, ஸ்ப்ரிங்னால இதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? a force will be acting upwards. இல்லையா, so that is going to be my spring force is going to be acting upwards. and அது இல்லாமல் வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இதுக்குன்னு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ என்னவா அந்த ஃபோர்ஸாக இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு பி த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இல்லையா, இட் இஸ் கோயிங் டு பி த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன டென்ஷன் இருக்கோ அதுதான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் பாடி ஏ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? வி ஜஸ்ட் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பாடி ஏ. அடுத்தது வந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பாடி பி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் பாடி ஏ, அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா இட் ஃபார் பாடி பி. ஸோ பாடி பியை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹேவ் அகெயின் எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இல்லையா, அதுக்கு என்னவா இருக்கும்? இட் will have a gravitational force is acting mg தான், 3 இல்ல, it is going to be mg. ஏன்னா மாஸ் எவ்வளவு? m தான். so it is going to have a gravitational force of mg. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே கனெக்டடாக இருக்குது? ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் கனெக்டாக இருக்குது. so it will have a force which is acting upward, which is going to be the tension in the string. it is going to be the tension in the string. so இந்த tension இங்கே தான் வரும். so this is going to be the basic equation. இதுதான் அதோட பேசிக் கண்டிஷனாக இருக்கும். இந்த கண்டிஷனில் தான் என்னவா நடக்க போகுது? பேசிக்கலி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் இந்த சிச்சுவேஷனில் ஆக்சுவலி திஸ் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இல்லையா, இந்த கண்டிஷனில் பேசிக்கலி இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இதுக்கு பிரச்சனையே இல்லை. திஸ் இஸ் நாட் மூவிங் அட் ஆல், அண்ட் த எஃப் நட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0 இன் போத் த கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லையும் எஃப் நட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது we can say the value of t is equal to என்னவா வரும்? t will be equal to mg என்கிற சிச்சுவேஷனில் தான் இது இருக்காங்க. இது திடீர்னு கட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இது திடீர்னு கட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் என்னவாயிடும்? இந்த ஸ்ட்ரிங்கினால வர ஃபோர்ஸ் திடீர்னு டெட் ஆகிடும். இல்லையா, தட் மீன்ஸ் தட் திஸ் டி இஸ் கோயிங் டு பி disappeared at a particular point of time. இல்லையா, இந்த டி என்னவாயிடும்? this will get disappeared at a point of time. so டி disappear ஆகும்போது இதுக்கு என்ன இருக்கும்? there will be திடீர்னு இந்த டி போகும்போது இது it will generally have a tendency to come down இல்லைனா go up. என்ன நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்க போகிறோம். என்ன சேஞ்ச் தான் இருக்கும் அது கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப்எஸ் ஓட வேல்யூ எனக்கு முக்கியம். so let's find out the value of fs. fs is going to be equal to mg plus t and the 3mg plus t. it is going to be equal to 3mg plus t, and that is going to be equal to how much? that is going to be 3mg plus mg. இந்த t ஓட வேல்யூ mg ன்னு எங்கே கிடைச்சிட்டாங்க? இங்கே இருந்து கிடைச்சிட்டாங்க. ஓகேவா? so that is going to be equal to 4mg. so that means that the value of fs is going to be equal to how much? it is going to be equal to 4mg. so அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஸ்டம் இப்போ it is going to be in a situation just before cuttingல இந்த சிஸ்டமோட சிச்சுவேஷன் என்னன்னா, இங்கே ஒரு டென்ஷன் t இருக்கு, இந்த டென்ஷனோட வேல்யூ வந்து mg, அதே மாதிரி இங்கே ஒரு fs இருக்கு, fs ஓட வேல்யூ வந்து 4mg. அந்த சிச்சுவேஷனில் திடீர்னு நான் சொன்ன மாதிரி இதை கட் பண்ணும்போது இந்த டி என்னவாயிடும்? டி வில் டிஸப்பியர். டி என்னவாயிடும்? டிஸப்பியர் ஆகிடும். ஸோ டி டிஸப்பியர் ஆகும்போது என்ன நடக்கும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கணுன்னா எனக்கு இங்கே எழுதுறதுக்காக கொஞ்சம் இடம் தேவை. கொஞ்சம் இடம் கொண்டு வர்றதுக்காக ஐம் ஜஸ்ட் மூவிங் அவே அண்ட் ஐம் மேக்கிங் சம் ஸ்பேஸ். ஆல்ரைட், ஸோ திடீர்னு இது கட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் டு ஏ? ஏக்கு என்ன தான் வரும்? ஏ வில் கம் டு a situation where your fs is going to act in the upward direction and your 3mg will be acting in the downward direction, and the body will have an f net. Clear ஆ? the body will be having an f net which is fs which is acting upwards, and will have a 3mg which is acting downwards. இந்த t என்னவாயிடுச்சு? டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஏன் டிஸப்பியர் ஆயிடுச்சு? because it is cut. யார் கட் பண்ணாங்க? ஸ்ட்ரிங்கை கட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரிங் மிஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த ஸ்ட்ரிங்கினால கிரியேட் ஆகிற டென்ஷன் என்னவாயிடும்? மிஸ் அவுட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி the t is missing. so what is your equation going to be? your equation is going to be 4mg minus 3mg is going to be equal to your mass. என்னவா மாஸ்? ஒரு f netனு சொல்லும்போது 3m தானே வரும். 3m into a வரும். so that means that your mg will be equal to 3m into a. m cancel பண்ணுவாங்க. so you will get your value of a to be equal to g by 3. you will get your a to be equal to g by 3. so இதோட மீனிங் என்ன? what is the meaning of this particular term? இதோட மீனிங் என்னன்னா, இந்த body will have an acceleration in which direction? upward direction or downward direction? this body will have an acceleration in the upward direction, and that is going to be equal to g by 3. so this g by 3 is going to be the acceleration of the body
A in which direction? In the upward direction. Clear இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அடுத்தது வந்து we are going to talk about B. B பற்றி தான் பேச போகிறோம். B பற்றி பேசும்போது what is going to be B situation? string கட் ஆயிடுச்சுன்னா B ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இந்த T என்னவாயிடும்? டிஸப்பியர் ஆகிடும். T டிஸப்பியர் ஆகும்போது இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? mg என்கிற ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ mg என்கிற ஃபோர்ஸ் இருக்கும்போது what can you say? You can say that mg will be equal to F net or your acceleration will be equal to G. Your acceleration will be equal to G. So that means that in the body B will have an acceleration of G and the body A will have an acceleration of G by 3. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்கா? A ஓட and B ஓடன்னு பார்க்கும்போது you have option A which is going to be equal to G by 3 and G. இதில் மைண்டில் நல்லா புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா G by 3 என்கிற acceleration ஒரே ஒரு நிமிஷம் G by 3 என்கிற acceleration எங்கே இருக்கும்? it will be in the upward direction. ஆனால் இந்த கொஸ்டினில் அந்த upward direction பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு மைண்டில் வரணும். எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது upward direction? ஏன்னா I considered F net to be in which direction? In the direction of Fs. F net was considered to be in the direction of Fs. இது ரெண்டுமே தான் பாசிட்டிவாக எடுத்துட்டீங்க. இந்த 3mg நான் என்னவா எடுத்துட்டோம்? நெகட்டிவாக எடுத்துட்டோம். So this is going to be my negative direction. This is going to be my positive direction. My final answer was positive. That means that அதுக்கு மீனிங் என்ன? என்னோட ஆன்சர் வந்து இந்த டைரக்ஷனில். என்னவா ஆன்சர்? It is going to be acceleration. So acceleration is going to be upwards. That means that இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கட் பண்ணும்போது இந்த மாஸோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா what is going to be that? It will move in the upward direction. கிளியராக இருக்கா? இது வேறொரு கொஸ்டின் கூட வரலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி நீட்டு கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் மாடிஃபை பண்ணி கேட்கலாம். எப்படி? what will be the direction which it will moves னு கேட்டிங்கன்னா it is going to move in the upward direction. கிளியராக இருக்கா? ஏன்? because it is having an acceleration of G by 3 in that direction. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? பக்காவாக இருக்குது. ஸோ and what is the direction of this one? This is going to come down. ஸோ ஒன்று மேலே போகும், இன்னொன்று கீழே வரும். கிளியராக இருக்குல்ல? ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் on to the next question. அடுத்த கொஸ்டின் கூட ரொம்ப கான்செப்ஷுவலான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ a very conceptual question. So let's move and try to understand this question. One end of the string of length L is connected to a particle of mass m and the other end is connected to a small peg on a smooth horizontal table. Okay. சரி, எனக்கு ஒரு ஹொரிசாண்டல் டேபிள் இருக்குது. சரி, எனக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் டேபிள்னு சொல்கிறது ஐ எம் லுக்கிங் ஃப்ரம் த டாப். ஓகேவா? டாப்பில் தான் நான் பார்க்குறோம். இந்த ஒரு இதில் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்காங்க. ஓகே, யூ ஹாவ் அ ஸ்ட்ரிங் அண்ட் த ஸ்ட்ரிங் ஒன் end of the string is connected to a mass m and the other is connected to a small peg. அப்படின்னா it is mounted here and it moves in a circular motion. This is actually having a circular motion. Okay, so this is having a circular motion. This is having a circular motion and the particle moves in circle with speed is equal to v. Okay, அதோட ஸ்பீடு வந்து v தான். What is going to be the net force acting on it? All right, fine. அதுக்கு net force என்னவா இருக்கும்? Okay, fine. So இந்த question clear-ஆ இருக்கு. I'll just explain the situation once again. ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஹொரிசாண்டல் ஒரு டேபிளுக்கு மேலே இருக்குது. இப்போ நான் கூட உட்காரும்போது என் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேபிளுக்கு மேலே நான் ஒரு அப்ஜெக்ட் வச்சுட்டோம். ஸோ நான் இப்போ உங்கள் கையில் ஒரு புக் இருக்கும் இல்லையா? அந்த புக் எடுத்து நீங்கள் டேபிளில் வைக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த புக்கில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு ரோப்பை கட்டி ஐ எம் டையிங் இட் டு ஒன் end of the string, one end of the table. டேபிளோட ஒரு எண்டில் நான் just hang பண்ணி வைக்கிற மாதிரி. That is the situation. So it is not hanging downwards, it is staying on the table itself and it is executing a circular motion. That is the situation. இந்த சிச்சுவேஷனில் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பாடின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு திங்க். ஓகேவா? திங்க் பண்ணும்போது வாட் இஸ் இட் தட் ஐ எம் சப்போஸ் டு திங்க்? ஐ எம் சப்போஸ் டு திங்க் அபவுட் த பாடி அண்ட் த பாடி வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் எம்ஜி விச் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த டவுன்வர்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு இங்கே கண்ணுக்கு தெரியுமா? நோ, யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஷோ இட் இல்லையா? ஏன்னா இட் வில் பி ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு திஸ் பர்டிகுலர் பேப்பர் இல்லையா? நான் மேலே தான் பார்க்குறோம். ஸோ எம்ஜியோட டைரக்ஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஐம் ட்ராயிங் இட் ஆன் தி அதர் சைட். ஸோ எம்ஜி இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஜென்ரலி இது என்ன இருக்குது? இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது. சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால என்ன ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும்? இட் வில் ஹேவ் எ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் எ நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் எ நார்மல் ஃபோர்ஸ் என் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அண்ட் அ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அது இல்லாமல் தெர் இஸ் another thing, there is going to be a string which is connected and the string will exert a force towards the other side. So this is going to be my tension force. Clear-ஆ இருக்கா? So these are the three different forces that is acting on this body. இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் இருக்கும், வேற ஃபோர்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, சார் இதில் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குமே,
இந்த சர்க்குலர் மோஷனில் வரும்போது இட் should have a centripetal force இல்லையா. ஸோ அந்த centripetal force centrifugal force எங்கே வரும்? இந்த டவுட் வரும்போது நம்ம மைண்டில் என்ன யோசிக்கணும்னா, நம்ம சர்க்குலர் மோஷன் தியரியில் படிச்சிருக்கோம், centrifugal force and centripetal force are not types of forces. அது types of forces கிடையாது. It is just a force that will be acting on the body in circular motion. அந்த ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம அன்றைக்கி எக்ஸாம்பிள் படிக்கும்போது, இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ஏ பாடி விச் இஸ் கனெக்டட் டு எ ஸ்ட்ரிங் இல்லையா, ஒரு பாடி எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் பண்ணி இட் இஸ் ஹேவிங் சர்க்குலர் மோஷன், இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்குறது யாரு? இட் இஸ் பீங் ப்ரொவைடட் பை த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸோ தட் மீன்ஸ் தட் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வில் பி த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங்கில் இந்த டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லையும் டென்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ டென்ஷன் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் த சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம சன் எர்த் அந்த காம்பினேஷன் எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சன் இருக்குது, இங்கே ஒரு எர்த் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த சர்க்குலர் மோஷனில் போகும்போது there is going to be a centripetal force and centrifugal force. அது யார் கொடுப்பாங்க? இங்கே ஸ்ட்ரிங் ஏதாவது இருக்கானே இல்லையே. என்ன எர்த்தும் சன்னு கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு இல்லையே. ஸோ இங்கே யார் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். யார் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷன். ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பிஹேவ் ஆஸ் த centripetal force and centrifugal force. அந்த ஐடியா கிளியராக இருக்குல்ல. ஸோ ஹியர் அகேன் யூ கேன் see there is not going to be another force is going to be called as centripetal force. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் நம்ம நினைக்கவே கூடாது. ஓகேவா? பிகாஸ் that is not a type of force. Instead some other kind of force will behave as a centripetal force. ஓகேவா? கிளியராக இருக்குல்ல. ஸோ இந்த கேஸில் tension is going to behave as centripetal force and centrifugal force. All right. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது now it is very clear இல்லையா. ஏன்னா n and mg will cancel out each other. அப்போ மிச்சத்தில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ what is the answer going to be? Your answer is going to be T, tension. T மட்டும்தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன மைண்டில் வரும்னா, சரி இங்கே ஒரு டென்ஷன் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கூட இருக்கிற ஒரு மைண்டில் வரும். ஏன்னா ஆப்ஷன் நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம லீட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அந்த பக்கம் லீட் பண்ணுவாங்க ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம லீட் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த தியரி நல்லா மைண்டில் வேணும். என்னது? டென்ஷன் ப்ரொவைட்ஸ் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். டென்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை எல். இந்த கேஸில் டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு ஹவு மச்? இட் வில் பி ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். கிளியராக இருக்கா? தட் இஸ் கோயிங் டு பி த ஐடியா. ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 3 blocks ABC of masses 4, 2 and 1 are in contact with on a frictionless surface as shown in figure. If a force of 40 Newton is applied on the 4 kilogram block, then the contact force between A and B is. So இது ஒரு டைரக்டான கொஸ்டின். இந்த டைப் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி லுக் இன்டு இட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? we have to find out the acceleration of the system. என்ன கண்டுபிடிக்கணும்? acceleration of the system. அது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ லெட்ஸ் see whether we can find it out. கண்டுபிடிக்கணும்னு என்ன வேணும்? the net force acting on the body divided by total mass. net force acting on the body divided by total mass. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்க? they have said that in the question it says you are having a 14 Newton force. வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இந்த பிக்சரில் இருக்கா? இல்லை. பாக்கி இருக்கிறது எல்லாமே இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான். அது நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. ஓகே, நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 14 Newton தான் இருக்குது. டோட்டல் மாஸ்னால் எவ்வளோ வரும்? 4 + 2 is 6, 6 + 1 is 7. So we can say it is going to be 14 divided by 7, which is equal to 2 meter per second square. So நமக்கு எவ்வளோ acceleration வரும்? Acceleration of the system is going to be 2 meter per second square. இந்த 2னு சொல்கிறது இந்த ஏங்கிற பாடிக்கும் B என்கிற பாடிக்கும் C என்கிற பாடி, இந்த 3 பாடிக்கும் என்ன acceleration தான் வரும்? It is going to have an acceleration of 2 meter per second square. கிளியராக இருக்குல்ல? So let's find out the force. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? we have to find out the contact force between A and B. we have to find out the contact force between A and B. so A and B க்கு நடுவில் இருக்கிற contact forceனா என்ன? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போது இதில் என்ன வரும்னா ஸோ let me actually see. நமக்கு ஃபஸ்ட்டு ஏங்கிற பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறோம். ஸோ when I'm drawing the free body diagram of A, so you can say the mass is going to be எவ்வளோ வரும்? mass is going to be 4 kilogram. So this is going to be 14 Newton force. This is going to be 14 Newton force. And இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் வரும்? It is going to be the normal force. என்ன வரும்? normal force exerted by B on A. NBA னா என்ன? normal force by B on A. So we can say that this is going to be the situation
equation. அதுக்கப்புறம் பாடி எந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க? the body is moving towards right with have, so that means that it will have an F net இல்லையா? அதுக்கு என்ன இருக்கும்? F net இருக்கும். ஏன்னா பாடி லாஸ்ட்டில் பாடிக்கு என்ன நடக்கிறாங்க? 40 நியூட்டன் ஃபோர்ஸ் ரைட்டில் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பாடி என்ன ஆகும்? பாடி ரெஸ்ட்லியாக இருக்குது? இல்லை, பாடி எந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க? ரைட்டு பக்கம் மூவ் ஆகுறாங்க. with what acceleration? Acceleration is equal to 2. So we'll say F net is equal to என்ன வரும்? That is going to be mass into acceleration, which is equal to 8. Now let's write it down. நம்ம equation எழுதும்போது என்ன வரும்? 14 minus NBA is equal to 4 into 2. இந்த 4 into 2 எங்கே வரும்? 4 is going to be the mass, which is going to be 4 kilogram. Acceleration of the system is 2, so mass into acceleration is equal to 4 into 2. இந்த force 14 ஏன் நான் பாசிட்டிவாக எடுத்துட்டேன்? ஏன்னா பாடி மூவ் ஆகுது ரைட். ஸோ பாடி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்கோ அதுதான் நான் என்னவா எடுக்கணும்? பாசிட்டிவாக எடுக்கணும். ஸோ it is going to be 14 minus NBA is equal to 8. Our normal force by B on A is going to be 14 minus 8, which is equal to 6 Newton. So that means that the normal force by B on A. So that means that normal force by B on A is going to be 6 Newton. எப்போவுமே நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன சொல்லலாம்? NBA 6னா NAB என்னவா இருக்கும்? That is also equal to 6 Newton. So we can say NBA will be equal to NAB, which is equal to 6 Newton. So the force between these two bodies is going to be equal to how much? It is going to be equal to 6 Newton. Clear-ஆ இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? So let me see. Let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா நம்ம? Let's see. A balloon with mass m is descending down with an acceleration a. How much mass should be removed from it so that it starts moving up with an acceleration a? அம்படா, சூப்பராக இருக்கே கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பலூன் வித் மாஸ் எம். ஒரு பலூன் இருக்காங்க, அந்த பலூனோட மாஸ் எவ்வளோ வரும்? பலூனோட மாஸ் வந்து எம் வரும். ஓகே, சரி, எம் மாஸ் வர பலூன் தான் இது. டிசெண்டிங் டவுன் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. அது கீழே வர்றாங்க. கீழே எந்த ஆக்சலரேஷனில் வரும்? ஏ என்கிற ஆக்சலரேஷனில் வரும். சரி, ஒரு பலூன் எடுத்து அந்த பலூனோட மாஸ் வந்து எம்னு சொல்லும்போது அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா வரும்? எம்ஜி வரும். இது கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட எஃப் நெட் வந்து கீழே இருக்கும். அண்ட் எஃப் நெட் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் தேர் வில் பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் இல்லையா? அதுக்குன்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது என்ன ஃபோர்ஸ், ஏன்னா பலூன் தானே. ஸோ பலூனுக்குன்னு மேலேக்கு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யும். எப்போவுமே பலூன் எப்போவுமே அதோட உள்ளே இருக்கிற ஏரை பொறுத்து அதுக்குன்னு செப்பரேட்டான ஏதாவது கேல்குலேஷன் இருக்கும். நமக்கு தெரியாது எதை வேணாலும், அந்த ஃபோர்ஸ் எப்போவுமே அங்கே இருக்கும், அதுக்கெல்லாம் சேஞ்ச் வராது. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற பலூன்லேருந்து நான் என்ன பண்ணணும்? நான் மாஸை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு மாஸை ரிமூவ் பண்ணணும். அந்த மாஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த எம்ஜியோட வேல்யூ கம்மி ஆகிடும் இல்லையா? இந்த எம்ஜியோட வேல்யூ கம்மி ஆகும்போது இந்த ஃபோர்ஸுக்கு எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ ஸ்லோலி இந்த வேல்யூ ரொம்ப கம்மி ஆகும்போது, இல்லைனா when this force is less than this particular force, the body will start to move up. இப்போ என்ன சிச்சுவேஷனா? எம்ஜி அதிகமாக இருக்குது, ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த பாடி கீழே வராங்க. ஆனால் நம்ம இந்த மாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்ஸ் அதிகமாகணும். ஸோ தட் த பாடி வில் மூவ் அப்வர்ட்ஸ். ஓகே, அதுதான் சிச்சுவேஷன். ஸோ லெட் த மாஸ் ரிமூவ்டு பி ஈக்குவல் டு எம் டேஷ். நம்ம எம் டேஷ்ங்கிற மாஸ் தான் ரிமூவ் பண்ணுறோன்னா ஹவ் வில் இட் லுக் லைக்? லெட் தட் மாஸ் பி எம் டேஷ் அப்படின்னு வரும்போது எம் மைனஸ் எம் டேஷ் இன்டு ஜி தான் என்ன வரும்? கீழே வர ஃபோர்ஸ் வரும். மேலேக்கு இருக்கிற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. அது என்னவாக இருக்கும்? இட் வில் ஸ்டில் ரிமைன் டு பி எஃப். ஆனால் பாடியோட சிச்சுவேஷன் இப்போ என்னவாக இருக்குது? இட் இஸ் கோயிங் டு ஹேவ் எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் எம் டேஷ் இன்டு ஏ. மைண்டில் வச்சுருங்க. ஏன்னா இந்த பாடியோட மாஸ் கம்மியாயிடுச்சு இல்லையா? ஸோ நெட் ஃபோர்ஸ் மேலேக்கு எவ்வளோ வரும்? எம்ஏ வராது, எம் மைனஸ் எம் டேஷ் இன்டு ஏ வரும். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ ஆஃப் எம் டேஷ்? அதுதான் கொஸ்டினில் கேட்டது. ஸோ லெட் மீ ஆக்சுவலி ரைட் டவுன் த இக்குவேஷன். அதுக்குன்னு எந்த இக்குவேஷன் எழுதணும்? இந்த இக்குவேஷன் எழுதலாம். ஏன்னா நமக்கு எம் டேஷ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹேவ் டு ரைட் டவுன் த இக்குவேஷன் ஃபார் திஸ் ஒன். லெட்ஸ் ரைட் இட் டவுன். அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி எஃப் மைனஸ் m minus m dash into g is equal to f net. And f net na enna varum? m minus m dash into a. So let's simplify again. மறுபடியும் simplify பண்றேன். So it is going to be f minus m minus m dash into g is equal to m minus m dash into a. இதான் வரும். ஸோ இதுலேருந்து எனக்கு எஃப்ங்கிற டேர்ம் தேவையில்லை. ஸோ எஃப் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? எஃப் ரிமூவ் பண்ணோன்னா நான் இங்கே இந்த இக்குவேஷன் எடுக்கணும். இங்கேருந்து ஸோ இது செகண்ட் இக்குவேஷன்லேருந்து தான் நான் இது எடுத்துட்டோம். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்லேருந்து தான் என்ன வரும்? எஃபோட எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ லெட்ஸ் டேக் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃப்.
F என்ன தான் வரும்? Your F net MA is equal to mg minus F, or I can say F is equal to mg minus MA. கிளியராக இருக்கா? இது எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்தது? இந்த ஈக்குவேஷன் வந்து பாடி கீழே தான் போகும் இல்லையா இந்த கேஸில். ஸோ MA நெட் ஃபோர்ஸ் கீழே வரும், and I'll take this as positive, so mg minus F வரும். So from that case I'll get F is equal to mg minus MA. Now let's do the substitution here. இங்கே நம்ம substitute பண்ணிக்கலாம். எனக்கு என்னவோ இன்னும் நிறைய இடம் வேணும் போல இருக்குது. ஸோ let me take a new page. ஓகே, ஒரு புதுசான பேஜில் இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ let's paste it here. Let's paste it here. Let's paste it here. அது paste பண்ணும்போது என்னவா வரும்? What is it going to be? What is it going to be? Yes, this is going to be F ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? mg minus ma. mg minus ma. So that is going to be mg, I'm sorry, mg minus ma minus, இந்த bracket open பண்ணும்போது என்ன வரும்? It is going to be again minus mg, and minus of minus will be plus, so it is going to be m dash into g is equal to ma minus m dash into a. Now let's take the problem. So that is going to be mg minus ma minus mg plus m dash into g is equal to ma minus m dash into a. இந்த mg இந்த mg என்ன ஆயிடும்? Cancel ஆயிடும். So let's simplify the expression. This expression is going to be, இந்த expression simplify பண்ணும்போது m dash into g minus ma is equal to ma minus m dash into a. நமக்கு என்ன expression வேணும்? m dash தானே வேணும். So let's take m dash. So m dash into g plus m dash into a is equal to ma plus ma. என்ன பண்ணோம்? நான் இந்த ma இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், இந்த m dash இந்த பக்கம் வந்துட்டோம். LHS RHS exchanged. ஏன்னா எனக்கு m dash வேணும். So I'm taking m dash to be common. So it is going to be m dash into g plus a is equal to 2ma. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இப்போ தெரியுது இல்லையா கண்ணுக்கு? So m dash is equal to 2ma divided by g plus a. 2ma divided by g plus a. அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? 2ma divided by g plus a ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இதுலேருந்து என்ன டேக்அவே எடுக்கணும்? இந்த கொஸ்டின்லேருந்து எடுக்க வேண்டிய டேக்அவே முன்னாடி இருந்த கொஸ்டினே தான். we are just doing force equilibrium. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கன்ஸ்ட்ரெயின் இக்குவேஷன் எழுதி equilibrium வச்சு சால்வ் பண்ணுறோம். ஸோ equilibrium வச்சு எடுக்கும்போது எப்போவுமே f net is equal to ma. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் கூட பண்ணிட்டோம். ஆனால் இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மாஸ் ரிமூவ் பண்ணும்போது what is going to happen, that kind of situation. ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் என்னன்னா இந்த கொஸ்டினோட கால்குலேஷன் நம்ம கரெக்டாக பண்ணணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சிச்சுவேஷன் அங்கே கொஸ்டினில் சொன்ன சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சு அதை பொறுத்து ஒரு இக்குவேஷன் எழுதிட்டோம்னா தென் த கொஸ்டின் பிகம்ஸ் ஈஸி. ஸோ இந்த டயக்ராம் போடுறதும் இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எழுதுறதும் இந்த இக்குலிபிரியம் இக்குவேஷன் எழுதுறதும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் அண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இதுதான் எனக்கு இக்குலிபிரியம் இக்குவேஷனாக வரும் இல்லையா? ஸோ இந்த இக்குவேஷன் அண்ட் இந்த இக்குவேஷன் எழுதுறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் த concept is clear to you. So அந்த question கூட answer வந்துச்சு. So let's go and see the next question. அடுத்த question பார்ப்போம். 3 blocks இருக்கு. Masses m, 2m and 3m are connected by strings as shown in figure. After an upward force F is applied on the block, the masses move upward at a constant speed v. What is the net force on the block of mass 2m? Okay, ஒரு வாட்டி கூட படிப்போம். ஸோ எனக்கு 3 பிளாக்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 பிளாக்ஸ் இருக்குது. m, 2m and 3m, m, 2m and 3m. இது ஒரு ஃபோர்ஸ் F. we are having a force F which is being applied on the block M and the body is moving with constant speed v. constant speed v ன்னு சொல்லும்போது ஆக்சிலரேஷன் இல்லை. ஸோ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் என்ன? நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எஃப் தான். ஆனால் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஒரு வாட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பாடியோட ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு? பாடியோட ஸ்பீடு வந்து என்னவா மாறிடும்? இட் இஸ் பிகமிங் கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் தட் இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் எஃப் நெட்னு சொல்கிறது என்ன? எஃப் நெட் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் வரணும். ஆனால் அந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன? 0 தான். அது ஏன் சொன்னாங்க ஆக்சிலரேஷன் 0ன்னு? ஏன்னா we are having constant speed. ஸோ ஆக்சுவலி இதுக்கு இங்கே ஒரு டென்ஷன் இருக்கும், கீழே ஒரு டென்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு எம்ஜி, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரிதான். இப்போ நம்ம if I am trying to draw the diagram FBD, இதுக்குன்னு கீழே ஒரு 2mg இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டென்ஷன் T2 இருப்பாங்க, மேலே ஒரு டென்ஷன் இருப்பாங்க, இவ்வளோ ஃபோர்ஸஸ் இந்த பாடியில் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அதுதான் வரணும் இல்லையா? அந்த மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ 0 ஆனதுனால நமக்கு என்ன சொல்லலாம்? we will be able to say that the F net value will be equal to 0. F net value will be equal to 0. ஸோ அதுதான் கேட்டது இல்லையா? கேட்டது என்ன?
நெட்டு ஃபோர்ஸை பற்றி தான் கேட்குறாங்க. இல்லை அந்த டென்ஷனை பற்றி கேட்கல, கிராவிடேஷனை பற்றி கேட்கல, ஒன்றுமே கேட்கல. நெட்டு ஃபோர்ஸை பற்றி. நெட்டு ஃபோர்ஸ் எப்போவுமே வாட் வில் பி, யுவர் ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ உங்களோட ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியது ஆப்ஷன் டி, which is equal to 0. அடுத்தது, a person of mass 60 kg is inside the lift of mass 940 kg and presses the button on control panel. The lift starts moving upward with an acceleration of 1 meter per second square, and what is going to be the scenario? அதுதான் question இல்லையா? So that means that ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, 60 கிலோகிராமோட ஆள் வந்து 60 g இருப்பாங்க, மற்றது வந்து 940 g இருப்பாங்க. that is going to be the mass of lift. இது mass of the person, this is going to be mass of the lift. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருப்பாங்க, and the lift is starting moving upwards இல்லையா? அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும், மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். that is going to be normal reaction. இல்லைனா டென்ஷன் இந்த சப்போர்ட்டிங் கேபிள் தானே, ஐம் சாரி, இட் வில் ஹாவ் அ டென்ஷன், சப்போர்ட்டிங் கேபிள் தானே, ஸோ இட் வில் ஹாவ் அ டென்ஷன் டி இருப்பாங்க. ஆனால் இதுக்குன்னு நெட்டு என்ன பாடி நெட்டாக என்ன ஆகுது, மூவிங் அப்வர்டு தான் மோஷன் இல்லையா? எஃப் நெட்டுன்னு சொல்கிறது என்ன, இட் இஸ் பேசிக்கலி மூவிங் அப்வர்ட்ஸ், விச் இஸ் பை அன் ஆக்சிலரேஷன் சொல்லும்போது 1000 into 1 தான் வரும் இல்லையா? 1000 கிலோகிராம் தானே, 1000 கிலோகிராம் தான், ரெண்டுமே சேர்ந்து 1000 கிலோகிராம் வரும். 1000 கிலோகிராம் into acceleration is 1 meter per second square. So what is going to be my answer? நம்ம ஆன்சர் என்ன தான் வரும், equilibrium equation நம்ம போட்டாங்க. so that is going to be t minus 60 g னு சொல்லும்போது எவ்வளோ வரும், that is going to be 600 Newton minus 9400 Newton is equal to 1000 Newton. இப்படி தான் வரும் இல்லையா? so that is going to be t is equal to sum எடுக்கும்போது you will get the answer to be 11000 Newton. so உங்கள் ஆன்சர் என்ன தான் வரும், your answer is going to be 11000 Newton. கிளியராக இருக்கா? அந்த கான்செப்ட் கிளியராக இருக்குல்ல? என்ன டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும், ரெண்டு ஃபோர்ஸு கீழே வரும், நெட் ஃபோர்ஸ் வந்து மேலேக்கு ஆக்ட் ஆகிறதுனால we will say you have the net force because the lift is moving upward. இது downward motion with an acceleration சொன்னீங்கன்னா என்ன வரும், இது கீழே வரும். then we would have taken this as positive and this as negative. இதை பாசிட்டிவ் எடுத்திருக்கோம், இதை நெகட்டிவ் எடுத்திருக்கோம். எப்போவுமே நம்ம equilibrium equation எழுதும்போது அதோட ஐடியா என்ன, equilibrium equationல எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுது அதுதான் நான் என்னவா எடுக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நான் மறுபடியும் நிறைய வாட்டி இந்த வீடியோவில் சொன்னேன், அதை மைண்டில் நல்லா செட் பண்ணி வச்சுருங்க. எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுறாங்களோ அந்த டைரக்ஷன் தான் நான் என்னவா எடுக்கணும், பாசிட்டிவாக எடுக்கணும். மைண்டில் செட் பண்ணி வச்சுருங்க, டவுட்டே இருக்கக்கூடாது. ஓகே, so let's move on to the next question. so next question என்ன, மூணு forces acting on a body as shown in figure to have the resultant force only along y direction, the magnitude of the minimum additional force required is, சரி, so what is going to be the additional force required? so நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மூணு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு 3 forces இருக்குது, 4, 1 and 2. to have the resultant force only along y direction சொல்லும்போது நமக்கு என்னன்னா fx should be equal to 0 இல்லையா? sigma fx must be equal to 0. அதுதான் அதோட மீனிங். ஸோ fx ஓட ஃபோர்ஸோட லிஸ்ட் நம்ம எடுக்கலாம் இல்லையா? we'll take the list of fx. ஸோ இந்த 1 நியூட்டனுக்கு ஒரு எக்ஸ் காம்பனன்ட் இருக்கும். ஸோ first I'm talking about 1 Newton and that is going to be 1 into okay, so it is going to be 1 into cos 60 degree, which is equal to how much, 1 by 2 Newton. so the first 1 Newton oda x component one is going to be 1 Newton. அடுத்தது வந்து 4 Newton force இருக்கு. 4 Newton force oda x component என்னவா வரும், that is going to be equal to 4 sin 30 இல்லையா? it is going to be equal to 4 into sin 30 degree. so that means that is going to be equal to 2 Newton. so இந்த force வந்து 2 Newton இந்த பக்கம் இருக்கும், this is going to be இந்த பக்கம். so it is going to be plus half Newton இல்லையா? நமக்கு I'll just put the sign, this is going to be plus half Newton and this is going to be minus 2 Newton. அதுக்கப்புறம் you are having a force like this, இதோட angle என்னவா வரும், okay, so this is going to be 2 Newton. 2 Newton ஒரு force இருக்கு. so if this angle is 30, this angle is also 30 degrees. so this is going to be 2 sin 30 degree இல்லையா? so that is going to be equal to the 2 Newton force க்கு எவ்வளவு வரும், the 2 Newton force will have another component which is going to be 2 into sin 30 degree, which is equal to how much, 1 Newton. and 1 Newton in which direction, எந்த directionல 1 Newton வரணும், 1 Newton is in this direction, is going to be positive. so it is going to be how much, positive 1 Newton. now let's take the sum இல்லையா? let's take the sum எடுக்கும்போது எனக்கு f net எவ்வளவு வரும், sigma fx ஓட வேல்யூ என்ன வருது, it is going to be 1 by 2 minus 2 plus 1, which is equal to how much, minus 1 by 2 Newton. that means that இப்போதைக்கு net force எந்த பக்கம் வரும், left பக்கம் minus 1 by 2 Newton வருது. அப்போ நமக்கு இதை பேலன்ஸ் பண்ணணும், இல்லைனா minimum additional force எவ்வளவு வேணும், it should be 1 by 2 Newton to the right side. 1 by 2 Newton to the right side னு சொல்லும்போது your answer should be 0.5 Newton towards right side இல்லையா? ஏன் right side னு சொல்கிறேன், ஏன்னா
ஏன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த பக்கம் இருக்குது, இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் 1/2 நியூட்டன் இருக்குது. இது பேலன்ஸ் பண்ணணும்னா ரைட் பக்கம் 1/2 நியூட்டன் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் என்ன? 0.5 நியூட்டன் டுவர்ட்ஸ் y டைரக்ஷன். கிளியராக இருக்கு இல்லையா? சாரி, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Mass of a lift is 2000 kilograms. Siri, when the tension in the supporting cable is 28,000 Newton, then its acceleration, yes. Siri, we will see. நம்மளை பொறுத்த வரைக்கும் tension in the cable is going to be 28,000 Newton and mass of the lift happens to be 2000 into g இல்லையா? So 2000 into g 28,000 வரும். And then the acceleration, yes. இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். எப்போவுமே ஃபோர்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இந்த பக்கம் தானே. அப்போ எப்போவுமே பாடி கூட அந்த பக்கம் தான் போகும்னு நினைக்கிறேன். I'll just assume it. எனக்கு தெரியாது எந்த பக்கம்னு. So I'm assuming to be up is going to be F net is equal to mass into acceleration இல்லையா? mass into acceleration. எனக்கு தெரியாது இது ஆக்சுவலி அப்பா இல்லை டவுனான்னு எனக்கு தெரியாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது அப்பா டவுனான்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணுறேன் that it is upward direction. நான் ரஃபாக அசியூம் பண்ணேன், எனக்கு தெரியவே தெரியாது எந்த டைரக்ஷன். ஆனால் we'll see how it will come about. So it is going to be how much? 28,000 minus 20,000. 28,000 minus 20,000 is equal to mass எவ்வளோ வரும்? 2,000. 2,000 into acceleration. So what is it going to be? It is going to be 8,000 is equal to 2,000 into acceleration, or I'll say acceleration is equal to how much? 4 meter per second square. So இந்த வேல்யூ பாசிட்டிவ் தான் வந்துச்சு. இதோட மீனிங் என்ன? இந்த பாசிட்டிவோட மீனிங் என்ன? இந்த பாசிட்டிவோட மீனிங் அப்வர்ட் டவுன்வர்ட் எல்லாம் கிடையாது. நான் என்ன அசியூம் பண்ணாங்களோ அது கரெக்ட். புரியுதா? நான் என்ன அசியூம் பண்ணாங்களோ அது கரெக்ட். தட் மீன்ஸ் தட் இட் இஸ், ஐ அசியூம் தட் இட் இஸ் அப்வர்ட். ஸோ என்ன வரும் ஆன்சர்? ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்வர்ட்ஸ். இப்போ இதே கொஸ்டினில் நான் டவுன்வர்ட்னு அசியூம் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? வில் ஜஸ்ட் சி வாட் இஃப் வி ஹேட் அசியூம்டு டவுன்வர்ட்ஸ் என்ன வரும்? இது ஆக்சுவலி திரும்பி வந்துடும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி 20,000 டவுன்வர்டு மோஷன் சொல்லும்போது ஐ வில் டேக் திஸ் as பாசிட்டிவ். அப்போ என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 20,000 minus 28,000 is equal to mass into acceleration வரும். So that is going to be minus 8,000 is equal to 2,000 into a னு வரும். And I would have got a to be equal to minus 4. அந்த மைனஸோட மீனிங் என்ன? நான் என்ன டைரக்ஷன் அசியூம் பண்ணாங்களோ அது தப்பு, அதோட ஆப்போசிட் எடுக்கணும். புரியுதா? இப்போ நான் டவுன்வர்டுன்னு மைண்டில் வச்சு ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஆன்சர் என்னவா வரும்? -4 வரும். ஆனால் இப்போ நான் அப்வர்ட்னு அசியூம் பண்ணதில் எனக்கு 4 வந்துச்சு. அதோட மீனிங் என்ன? இந்த மைனஸோட மீனிங் என்னென்னா நான் அசியூம் பண்ணது தப்பு. இங்கே இருக்கிற பாசிட்டிவோட மீனிங்கை நான் அசியூம் பண்ணது கரெக்டு. புரியுதா? ஸோ இங்கே நான் அப்வர்டுன்னு அசியூம் பண்ணதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி மை அப்வர்ட். ஸோ மை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் என்னென்னா டவுட் வரும்னா நான் மேலே எடுக்கணுமா கீழே எடுக்கணும்னா டவுட் வரும். டவுட்டெல்லாம் எடுக்க வேண்டாம், எடுத்துருங்க. எது வேணாலும் எடுத்துருங்க. பாசிட்டிவ் கிடைச்சிங்கன்னா நீங்கள் அசியூம் பண்ணது கரெக்ட், நெகட்டிவ் கிடைச்சிங்கன்னா நீங்கள் அசியூம் பண்ணது தப்பு. அவ்வளோதான், வேறு வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். Okay, static friction ஆரம்பிச்சிட்டாங்க. So let's move on to the question from friction இல்லையா? So we are moving on to the question from friction. A coefficient of static friction mu s between block A of mass 2 kg and the table is as shown figure is 0.2. அப்படி சொல்லும்போது mu s is equal to 0.2. எனக்கு mass எவ்வளோ வரும்? mass is going to be equal to 2 kg. சரி, what would be the maximum value of block? Okay, so that the two blocks do not move. ரெண்டு பிளாக்கும் மூவ் பண்ணக்கூடாதுல்ல. So let's draw the free body diagram. மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது F net must be equal to 0. அது மைண்டில் வச்சுருங்க. The two blocks should not moveன்னு சொல்லும்போது F net must be equal to 0. ஸோ ரைட்டில் என்ன வரும்? ரைட்டில் எனக்கு ஒரு டென்ஷன் வரும். இந்த பக்கம் என்ன வரும்? யூ ஹேவ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எவ்வளோ வரும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹவு மச்? இட் இஸ் கோயிங் டு பி 0.2 into 2 into 10 இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 4 நியூட்டன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன்னா திஸ் இம்ப்ளைஸ் டென்ஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 4 நியூட்டன். ஏன்? பிகாஸ் இட் ஹேஸ் டு பேலன்ஸ் அவுட் இல்லையா? அது மூவ் பண்ணல, எஃப் நெட் 0 தானே. ஸோ தட் மீன்ஸ் தட் இந்த ஃபோர்ஸ் இந்த டென்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ டென்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4 நியூட்டனாக இருக்கும். ஸோ லெட் மீ ஆக்சுவலி ரைட் டவுன் ஃபார் த பி. பியோட என்ன வரும்? மாஸ் பி இன்டு ஜி இஸ் கோயிங் டு பி த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி டி விச் இஸ் ஈக்குவல் டு 4 நியூட்டன். அது என்னவா? அது இஸ் ஃபார் பி. பி என்கிற பாடியை பொறுத்து mb into g கீழே ஆக்ட் ஆகும் and you have a force of 4 newton. So let me say what is it going to be? mb into g is going to be equal to 4, or I'll say mb will be equal to 4 divided by 10 which is equal to 0.4 kilogram. 0.4 kilogram ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்கு. So this is going to be my correct answer. This is going to be my correct answer. கிளியரா இருக்கா?
டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. எகெயின் இந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு பக்கத்துலேருந்து ஃபோர்ஸ் வர அந்த மாதிரி கான்செப்ட் டேரக்ட் கான்செப்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, டவுட் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் ஒரு ஆரோ இருக்கிறதுனால இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையானலாம் யோசிக்கவே தேவையில்லை. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியரியில் டிஸ்கஸ் பண்ணால் தான் நல்லாவே. ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A block of mass m is placed on a smooth wedge of inclination theta while the system is accelerated horizontally. சரி, so that means that எனக்கு ஒரு wedge இருக்கு. I'm having a wedge in which a mass is kept. எனக்கு ஒரு மாஸ் இருக்கு இங்கே. So the mass is kept here on the wedge with the system accelerated horizontally. The system is accelerated horizontally with an acceleration a and it do not slip on the wedge. Slip on the wedge ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் போகணும். ஓகேவா, அப்படி தானே வரணும், இந்த பக்கம் போகணும். ஸோ இந்த பக்கம் போகும்போது நம்ம ஏற்கனவே pseudo ஃபோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் படித்தது இல்லையா? We studied something called as pseudo force. So that means that when a body is accelerating in this particular speed in this direction, that means that a pseudo force of mass into acceleration will be developed in this particular direction. கரெக்ட் தானே? ஸோ இஃப் திஸ் பாடி ஹேஸ் எ மாஸ் m, இந்த பாடியோட மாஸ் வந்து mனா இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்ங்கிற ஃபோர்ஸ் will be acting towards this side. மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்ங்கிற ஃபோர்ஸ் will acting towards this side. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எதில் டெவலப் ஆகும்? இந்த பாடியில் டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அடுத்தது வந்து எனக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அது என்ன ஃபோர்ஸ்? தட் இஸ் கோயிங் டு பி mgங்கிற ஃபோர்ஸ் will be acting downwards. அதே மாதிரி this is a wedge of angle theta. Now let's find out. So அந்த கொஸ்டினோட சிச்சுவேஷனை நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்னது? a block of mass m is placed on a smooth wedge. ஸ்மூத் வெட்ஜ்னு சொல்கிறதோட மீனிங் என்ன? அதில் டவுட் வரக்கூடாது. ஓகே, ஸ்மூத்தோட மீனிங் என்ன? ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதுதான் அதோட மீனிங். ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ and the system is accelerated horizontally ன்னு சொல்லும்போது that is why you have an a and you have an ma, which is going to be the pseudo force. The force exerted by the wedge on the block. Okay, wedge exert பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னு தான் ஃபோர்ஸ். வெட்ஜ் ஆன் த பிளாக்னு சொல்லும்போது வெட்ஜ் பிளாக்குக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எஸ், இவரோட காண்டாக்ட் என்னென்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இவரோட காண்டாக்ட் வந்து எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் த ஃபோர்ஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா? இதில் டைரக்ட் காண்டாக்ட் இருக்குது இல்லையா? வெட்ஜ் அண்ட் த மாஸ். ஸோ டைரக்ட் காண்டாக்ட் வரும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸ் வரும்? யூ வில் பி ஹேவிங் எ நார்மல் ஃபோர்ஸ். நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ. கிளியராக இருக்கா? நான் மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த வெட்ஜ் on the block. So இந்த wedge இந்த பிளாக்குக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ்னா that is going to be this normal force. ஏன் நார்மல் ஃபோர்ஸ்னு சொன்னால் ஆக்சுவலி அது டைரெக்டாக கொடுக்கல நமக்கு. அதுதான் இந்த கொஸ்டினில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். எந்த ஃபோர்ஸ் தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எந்த ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்? இந்த நார்மல் ஃபோர்ஸ். அது ஏன்? பிகாஸ் இங்கே தான் ஒரு காண்டாக்ட் இருக்குது. அந்த காண்டாக்ட் இஸ் கோயிங் டு பி சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் காண்டாக்ட். when you have a surface to surface contact, the force is going to be acting like this. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. ஏன் கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்? பிகாஸ் திஸ் ஃபோர்ஸ் வில் ஹாவ் எ காம்பனன்ட் லைக் திஸ் அண்ட் திஸ் காம்பனன்ட் லைக் திஸ். ஸோ எனக்கு இந்த காம்பனன்ட் வந்து ஆங்கிள் தீட்டானா திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? திஸ் இஸ் கோயிங் டு பி mg cos theta. கிளியராக இருக்குல்ல? Now if this angle happens to be theta, then this angle happens to be 90 minus theta இல்லையா? This angle will be equal to 90 minus theta வரும். இந்த angle வந்து 90 minus theta. இந்த angle 90 minus theta னு சொல்லும்போது now let's take the component. இந்த ma ஓட component என்ன வரும்? The ma component is going to be ma into 90 minus theta இல்லையா? It is going to be ma into 90 minus theta. So what is that component going to be? This component ma oda component is going to be ma into cos of 90 minus theta இல்லையா? It is going to be ma into cos of 90 minus theta. இந்த angle 90 minus theta இல்லையா? This angle is 90 minus theta. So this is ma and the component is going to be ma into cos of 90 minus theta. So that will be equal to what? That will be equal to your normal force. Normal force என்னவா வரும்? It is going to be mg cos theta plus m into a into cos of 90 minus theta. m into a into n cos of 90 minus theta. கிளியராக இருக்கு இல்லையா? அந்த டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஏன் அந்த ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு. ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி மை pseudo force. this is going to be the gravitational force. இந்த பக்கம் வந்து நார்மல் ஃபோர்ஸ். இவ்வளோ தான் வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட காம்பனன்ட் along this line எடுத்துட்டோம். ஏன் காம்பனன்ட் along this line எடுத்ததோட ரீசன் என்ன? பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ நார்மல் ஃபோர்ஸ். அதனால ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை நார்மல் ஃபோர்ஸ்? இதோட சம் தான் வரும் இல்லையா? ஸோ லெட் மீ டேக் த சம். தட் இஸ் கோயிங் டு பி mg cos theta plus this is going to be what?
MA into sin theta. So mg cos theta plus MA sin theta தான் எனக்கு ஆன்சர் வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஆப்ஷனில் என்ன இல்லை, ஆப்ஷனில் வந்து யார் இல்லை, ஆப்ஷனில் வந்து ஏ இல்லை. ஸோ ஏ எனக்கு டேர்ம் தேவையில்லை. ஸோ ஏ டேர்ம் தேவையில்லைன்னா ஹவு ஷுட் ஐ ஃபைனலி பேக் திஸ் அவுட்? இது எப்படி எனக்கு பேலன்ஸ் பண்ணணும்? ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜி இல்லையே, அது எப்படி பண்ண முடியும்? இங்கே எனக்கு ஒரு காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த பாடி ஆக்சுவலி டஸ் நாட் ஸ்லிப்னு சொல்கிறேன். ஆமாம், என்ன சொல்லலாம், இட் டஸ் நாட் ஸ்லிப் ஆன் த வெட்ஜ்னு சொல்கிறேன். அது ஏன் ஸ்லிப் ஆகாதமாக இருக்குது? இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் தட் இங்கே இருக்கிற காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? இது எம்ஜி காஸ் தீட்டான்னு சொன்னீங்கன்னா இந்த காம்பனண்ட் என்ன வரும்? தட் இஸ் கோயிங் டு பி எம்ஜி சைன் தீட்டா. தட் காம்பனண்ட் இஸ் கோயிங் டு பி வாட்? திஸ் காம்பனண்ட் இஸ் கோயிங் டு பி எம்ஜி சைன் தீட்டா. அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி திஸ் காம்பனண்ட்? இந்த காம்பனண்ட் வந்து MA into cos 90 minus theta வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த காம்பனண்ட் என்ன வரும்? sin 90 minus theta. So directly I am writing it as MA into cos theta. Directly I am just writing 90 minus theta avoid பண்ணுறேன், அவ்வளோதான். It is going to be MA into cos theta. That means that நமக்கு என்ன சொல்லலாம்? We can basically say that mg sin theta is equal to MA cos theta இல்லையா? mg sin theta is equal to MA mg sin theta is equal to MA cos theta. So m cancel பண்ணலாம் எனக்கு இல்லையா? I can cancel this m and m. So I can say my A is equal to, A என்ன வரும்? A is going to be equal to G tan theta. A will be equal to G tan theta. So அது இங்கே வந்து என்ன பண்ணலாம்? Substitute பண்ணிக்கலாம். Now let's see. அது substitute பண்ணி we'll see how we will get the answer. I think இதில் இன்னும் நம்ம நிறைய எழுதணும் போல இருக்கும். So let me take another paper இல்லையா? So when I am taking another paper, I am saying that my A is equal to G tan theta. That is my first equation la. And my acceleration இல்லைனா normal force எவ்வளோ வரும்? mg cos theta plus MA sin theta. mg cos theta plus MA sin theta. So let's substitute. It is going to be how much? mg cos theta plus m sin theta into a க்கு பதிலா என்ன வேணும்? G tan theta வேணும். Now that is going to be mg cos theta plus mg into sin theta is going to be sin square theta divided by cos theta. இப்படி தான் வரும் இல்ல? So let's again simplify. என்ன வரும்? mg காமன் எடுக்கும்போது this is going to be cos theta plus sin square theta by cos theta. Again let's simplify. என்ன வரும்? mg into cos square theta plus sin square theta divided by cos theta. அடடா, எனக்கு ஒரு ஆன்சர் வர மாதிரி இருக்கே. cos square plus sin square என்ன வரும்? It is going to be equal to 1. அப்படி வரும்போது this is going to be what? mg divided by cos theta. So n சொல்றோட வேல்யூ என்ன வரும்? n is going to be mg divided by cos theta. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இருக்கே. So this is going to be my correct answer. இதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக வரப்போகுது. கிளியராக இருக்குல்ல? டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக கிளியராக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? நல்ல ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு இல்லை? நிறைய மேக்ஸும் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு கான்செப்ஷுவல் ஐடியாவும் நமக்கு வேணும். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு டேக்அவே. என்ன டேக்அவே? ரெண்டு டேக்அவேஸ் இருக்குது. ஒன்று த கான்செப்ட் ஆஃப் சியூடோ ஃபோர்ஸ். அந்த சியூடோ ஃபோர்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேக்அவே. அதே மாதிரி இந்த டயக்ராம் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேக்அவே. ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ் உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு டேக்அவேஸும் மைண்டில் நல்லா வச்சுருங்க. ஓகே? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கா கிளியராக இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தான் பண்ணணும்னு. ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் ஆப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போகலாம். எ மேன் weighing 80 kg stands on a weighing scale in a lift. அம்படா, he is standing on a weighing scale. அதுலேயும் ஒரு லிஃப்ட்டில் இருக்குது. and the lift is moving upward with a uniform acceleration 5 meter per second square. சரி, ஸோ எனக்கு யார் இருக்குது? ஒரு ஆள் இருக்குது. ஆளோட வெயிட் வந்து 80 kg. ஸோ 80g. அண்ட் ஆளுக்கு என்ன இருக்கும்? ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். and the lift is moving actually upward with a uniform acceleration. The lift is moving upward with F net னு சொல்கிறது என்ன? that is going to be equal to mass into acceleration. அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னவா கொடுத்துருக்கு? 5 meter per second square. So what will be the reading on the scale? சரி பார்ப்போமே, we'll see. n minus 80g is equal to mass எவ்வளோ இருக்குது? 80 into 5. So what can we say? Your normal reaction will be equal to 80 into 10 plus 5. So that is going to be equal to 80 into 15. 15 into 8 na எவ்வளோ வரும்? 15 into 4 na 60 தானே. So 600. 600 into 2 is going to be 1200. So your answer is going to be 1200 Newton. நியூட்டன் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோர்ஸ் இல்லையா, நார்மல் ஃபோர்ஸ் வந்து that is going to be the weight of the body இல்லையா. நார்மல் ஃபோர்ஸ் and weight is
going to get balanced. Correct, அதான் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து by lift on the weighing scale on the person na, so person on the weighing scale என்னவா இருக்கும், that is also going to be equal to, that is also going to be reading on the scale. Okay, so that is going to be equal to 1200 Newton. Clear ஆ இருக்குல்ல, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, that is it. I hope the question is clear. அடுத்தது வந்து அடுத்த question நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, yes, the next question, the monkey climbing on a rope. நம்ம எதை பற்றி பேசுகிறோம், we are going to talk about the monkey climbing on a rope. ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து எகெயின் பாடி மூவிங் அப் அண்ட் டவுன் இல்லையா, நம்ம லிஃப்ட் போன மாதிரி இதே மாதிரி, ஆனால் இந்த லிஃப்ட்டுக்கு பதிலாக இங்கே யார் போகிறாங்க, ஒரு மங்கி தான் போகிறாங்க. மங்கி கிளைம்பிங் அப் எ ரோப், அதான் கொஸ்டின் வரும். ஸோ லெட்ஸ் சி மங்கி கிளைம்பிங் அப் எ ரோப் கொஸ்டின் எப்படி இருக்கும்னு. ஸோ மங்கி இருக்குது, மங்கியோட மாஸ் வந்து, ஸோ மாஸ் ஆஃப் த மங்கி இஸ் ஈக்குவல் டு 20 கிலோகிராம் ஹோல்டிங் எ வெர்டிக்கல் ரோப். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்த ரோப்பு வந்து என்ன ரோப்பு, இட் இஸ் கோயிங் டு பி எ வெர்டிக்கல் ரோப்பு தான். அதோட வெயிட் வந்து 20 kilogram. The rope will not break when a mass of 25 kilogram. அப்படின்னா 25 kilogram weight வரைக்கும் அந்த ரோப்பால் தாங்க முடியும். ஓகேவா, ஸோ பட் இட் வில் பிரேக், அது பிரேக் பண்ணுவாங்க எப்போ, இஃப் த மாஸ் எக்ஸீட்ஸ் 25 கிலோகிராம். ஸோ 25 கிலோகிராமுக்கு மேலே மாஸ் நம்ம வச்சிட்டோம்னா அது பிரேக் ஆகிடும். எப்போவுமே நமக்கு அப்படி தானே, இது கூட கெப்பாசிட்டி இவ்வளோன்னு இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதோட மாஸ் இவ்வளோ மாஸ் தான் இதில் எடுக்கணும், இப்போ ஒரு பைக்குனா 2 பேர் தான் போகணும், அந்த மாதிரின்னு ஒரு இது. ஸோ சிமிலர்லி, ஸோ 25 kilogram தான் மேக்ஸிமம். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் விச் த மங்கி கேன் கிளைம்ப் அப், இதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது, ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு ஒரு ரோப் இருக்கணும். அந்த ரோப்பு மேலே யார் போகிறாங்க, ஒரு மங்கி போகிறாங்க இல்லையா, மங்கி இஸ் கிளைம்பிங் அப் த ரோப். ஸோ வென் மங்கி இஸ் கிளைம்பிங் அப் த ரோப், நமக்கு தெரியும் the rope will always be fixed and the monkey will exert a force on the rope. So when the monkey will exert a force on the rope will exert a force back இல்லையா, the rope will exert a force back on the monkey இல்லையா, அப்படி தான் வரும். இப்போ நம்ம கூட இப்போ மங்கிக்கு பதிலாக நம்மளானாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கயருக்கு மேலே இடும்போது வாட் வில் வி டூ, வீல் ஜஸ்ட் புல் த வயர் டவுன்வர்ட்ஸ் இல்லையா, ரோப் இருக்குன்னா ரோப்பை வீல் புல் இட் டவுன்வர்ட்ஸ். வென் வி ஆர் புல்லிங் த ரோப் வில் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் அஸ். அதனால தான் நம்ம என்ன ஆகும், நம்ம மேலேக்கு போகிறாங்க. இப்போ நம்ம மேலேக்கு போகும்போது யார் தான் நம்ம மேலே ஏற்றுறாங்க, நம்ம ஆக்சுவலி மேலே ஏற்றுறது யார், ரோப்பு தான் மேலே ஏற்றுறாங்க. ரோப்பு ஏன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற, ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற, அதனால தான் ரோப் இஸ் எக்ஸர்ட்டிங் எ ஃபோர்ஸ் ஆன் பேக் ஆன் அஸ் இல்லையா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் கான்செப்டில். ஸோ வென் வி சே வி கேன் சி தட் த மங்கி வில் ஹாவ் எ வெயிட் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் and of course there will be a tension developed on the rope due to this one இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் இருக்கும். என்ன ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுது தட் ஜென்ரலி வெயிட் ஆஃப் த பாடி தான், வெயிட் ஆஃப் த மங்கி. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். வேறு ஃபோர்ஸஸ் எல்லாம் டெக்னிக்கலி இருக்காது. ஆனால் வாட் கேன் வி சே, வி கேன் சே தட் த மங்கி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இல்லையா, மங்கி இஸ் மூவிங் மேலே, இட் இஸ் மூவிங் அப்வர்ட். ஏன் இட் இஸ் மூவிங் அப்வர்ட், பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் a F-net force. என்ன இருக்குது, தேர் இஸ் an F-net. ஸோ வாட் கேன் வி சே, வி கேன் சே தட், so let's write down the equation இல்லையா, நமக்கு equation எழுதும். so according to this the equation is going to be T minus mg is equal to F net வரும் இல்லையா, T minus mg is equal to F net வரும். so T na என்ன, நம்ம ரோப்புக்கு மேலே போடுற ஃபோர்ஸ் தான் டென்ஷன் இல்லையா. rope will have rope would have developed a tension which is called as T and the weight will be acting downwards and net force யார் இருக்கும், மேலே இருக்கும். ஏன்னா கம்பெனி யார், monkey is moving upwards. so we can say because of that you will have an F net. so tension minus mg is equal to mass into acceleration. acceleration யாரோட acceleration, it will be the acceleration of the monkey. யாரோட acceleration, monkeyயோட acceleration. now what is the maximum tension that this can withstand, இதுக்கு withstand பண்ண முடிகிற maximum tension எவ்வளோ இருக்கு, that is worth of 25 kilogram. 25 kilogram worthன்னு சொல்லும்போது 25 into 10 அதுதான் வரும். mass of the monkey எவ்வளோ, 20 kilogram. so it is going to be 20 into 10 is equal to 20 into a. இந்த 20 எங்கேருந்து வரும், mass of the monkey தான் இங்கே 20 வரும். so 20 into a. so what can we say, this is going to be 250 minus 200 is equal to 20 into a, or from this you can say a is equal to 50 by 20 which is equal to 2.5 meter per second square. you can say the value is equal to how much, 50 divided by 20. 50 divided by 20 ஓட calculation உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ வரும், that is going to be equal to 2.5 meter per second square. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கா, எனக்கு இருக்கு. so let's select that
option. Clear arkilla? So let's move on to the next question. A lift is weighing 1000 kg is moving upward with an acceleration of 1 meter per second square. The tension in the supporting cable is. Okay, so எனக்கு என்ன தெரியும், lift is moving upward, so 1000 kg தான் கீழே வரும், and there will be tension in the rope, and what is the net acceleration of the body? Net acceleration is equal to 1 meter per second square. So அதனால what can you say? Body எங்கே மூவ் ஆகுதாங்க? Body is moving upwards இல்லையா? மூவிங் அப்வர்ட்ஸ் தான் கொஸ்டினில் இருக்குது. பாடி எங்கே மூவ் ஆகிறாங்க? அப்வர்டு மூவ்மெண்ட். ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆனதுனால விச் ஷுட் பி டேக்கன் as பாசிட்டிவ், டென்ஷன் ஷுட் பி டேக்கன் as பாசிட்டிவ். ஸோ டென்ஷன் மைனஸ் 1000 இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன சொல்லலாம், எஃப் நெட் எவ்வளோ வரும்? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ இருக்குது? 1000 இன்டூ 1. ஸோ வாட் கேன் யூ சே? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு tension is equal to 1000 into 10 plus 1, which is equal to 11,000 Newton is going to be, or இல்லைனா 11,000 Newton சொல்கிறது ஆக்சுவலி நான் ஏன் 10 எடுத்ததுனால தான். வேணும்னா எனக்கு ஐ would have taken 9.8. ஸோ 9.8 plus 1 சொல்லும்போது 10.8 வந்திருக்கும். 10.8 into 1000 is 10,800. ஸோ தட் இஸ் இட். ஓகேவா? அப்போ நான் 10 எடுத்ததுனால எனக்கு 11,000 வந்துச்சு. இப்போ நான் இங்கே 10க்கு பதிலாக 9.8 எடுத்துருந்துச்சுன்னா எனக்கு இந்த 10,800 வேல்யூ கிடச்சிருக்கும். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் equilibrium equation. என்னது? எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் பண்ணுறாங்களோ அது பாசிட்டிவாக எடுக்கணும், மீதி இருக்கிறது எஃப் நெட். அதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass m is kept on a rough horizontal surface. ஓகே, ஃப்ரிக்ஷனோட கொஸ்டின் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஆல்ஃபா இருக்கு. A horizontal force is applied on the body but it does not move. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். It does not move. The resultant of normal reaction and the frictional force acting on the object is given by F, where F is. ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டி கூட கொஸ்டின் படிப்போம். ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியோட மாஸ் வந்து எம், அண்ட் இட் இஸ் கெப்ட் ஆன் அ ரஃப் ஹொரிசான்டல் சர்ஃபஸ். அப்படின்னா அந்த ரஃப் ஹொரிசான் ஸ்மூத் சர்ஃபஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரிக்ஷன் 0. ஆனால் இங்கே ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்ஃபா. ஒரு horizontal force is applied on the body. So if I am having a body which is kept on a rough horizontal surface and I am applying a horizontal force, F னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஜென்ரலாக ஃபோர்ஸுக்கு F னு கொடுக்குற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடாது, ஏன்னா F வேறு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு கொஸ்டினில். அதனால் சரி, ஸோ horizontal force is applied on the body but it does not move. அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்னும் கிராஸ் பண்ணல. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கிராஸ் பண்ணால் தான் யார் வரும்? கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும். ஆனால் அப்போ தான் பாடி என்ன ஆகும்? மூவ் ஆகும். இப்போ பாடி மூவ் ஆகலைன்னு இருக்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும்? தி எக்ஸ்டர்னலி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இட் இஸ் கோயிங் டு பி த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் டெவலப்ட். அந்த சிச்சுவேஷனில் இருக்குது இப்போ பாடி. ஓகேவா? ஏன்னா பாடி இஸ் நாட் மூவிங் பட் இட் டஸ் நாட் மூவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன சொல்லலாம்? தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப்ட் அண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? யூ ஹேவ் mg which is going to be your acting downwards and you இதுக்குன்னு எனக்கு என்ன இருக்கும்? ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன வரும்? நெக்ஸ்ட் we are applying a force. என்ன ஃபோர்ஸ் இருக்கு? it is going to be, say நான் இதை F1 கூப்பிட்டீங்கன்னா, எனக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும்? I'll have a frictional force which is going to be small f, and we know that small f1 and f is going to be same. Small f1 and f is going to be same. Clear இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்ப்போம்? we will going to see what is the value of frictional force. Frictional force f ஓட equation வரும் mu into normal force. What is that going to be? Mu into mg. It is going to be mu into mg. mu இல்லை, muக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா into mg is going to be the equation for frictional force. இதே ஃபோர்ஸ் தான் இங்கே வரும், horizontally applied force தான் வரும். So let's see what is going to be the resultant force. என்னென்ன ரிசல்டன்ட் தான் வேணும்? யாரோட ரிசல்டன்ட் தான் வேணும்? we have to get the resultant of normal reaction and frictional force. Normal reaction ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Normal reaction will be equal to mg and frictional force is equal to alpha mg. So what is going to be the resultant force? F na என்ன வரும்? F is going to be the resultant of these two forces இல்லையா? So it is going to be root of mg the whole square plus alpha mg the whole square. So இதுல இருந்து எனக்கு mg square வெளியில எடுத்துக்கலாம். So what is that going to be? mg and root of 1 plus mu square இல்லைனா alpha square. Actually வந்தீங்கன்னா ஏன் ஆப்ஷனில் mu square கொடுத்துருக்காங்க? எனக்கு என்னவோ அது பிரிண்டிங் மிஸ்டேக் போல இருக்குது. இது ஆக்சுவலி மியூ ஸ்கொயர் இருக்கக்கூடாது, ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருக்கணும். ஏன்னா ஆல்ஃபா தான் எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டைப்பிங் மிஸ்டேக் தான். ஓகே, so this is going to be the resultant of the force and they say it will always be less than this value. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் லெஸ்ன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடு. எதை டிபெண்ட் பண்ணுவாங்க? இந்த இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டி இருக்குன்னா இது தப்பாக இருக்கும். ஆக்சுவலி இட் வில் நாட் பி ஈக்குவல். இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடு. என்னவா இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடை பொறுத்து இருக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் கோயிங் டு பி த லிமிட்டிங் வேல்யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி த லிமிட்டிங் வேல்யூ ஆர் த மேக்ஸிமம் வேல்யூ தட் இட் கேன் டெவலப். இதுக்கு கீழே எங்கேயோ தான் இருக்கும். அந்த கீழே
புரியல இல்லைனா அந்த less than sign implicates that this F1 and F are variable forces. Okay, this F is going to be a variable force, and when small f1 reduces, this small f will also reduce, and then it will not be equal to alpha mg. So அதுதான் the concept. Static friction value cannot be calculated. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன கான்செப்ட். ஓகே, அதனால தான் நமக்கு இந்த less than sign வரணும். less than or equal to. ஓகேவா, அதனால வரும். அந்த less than இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடும். less than இருந்தால் தான் நமக்கு கரெக்ட் எடுக்கணும். இப்போ இந்த ஆப்ஷனில் ஒரு வேளை less than ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா less than or equal to ஆப்ஷன் இருக்குது, equal to ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கணும்? less than or equal to சூஸ் பண்ணணும். less than சூஸ் பண்ணாலும் தப்பு தான், equal to சூஸ் பண்ணாலும் தப்பு தான். less than or equal to சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, கிளியராக இருக்குல்ல? இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அடுத்தது, which one of the following statements is incorrect? Rolling friction is smaller than the sliding friction. That is a correct statement. Okay, wow, that is a correct statement. Limiting value of static friction is directly proportional to normal reaction. Correct da. Coefficient of sliding friction has dimensions of length. Ayyo, frictional force opposes the relative motion. Adum correct da. So எனக்கு wrong statement சொல்றது இதுதான். So இது wrong statement ஆனாலும் this is going to be the correct option that I am going to select, because in கேட்டது என்ன correct statement இல்ல incorrect statement அப்படி தான் கேட்டாங்க. So the wrong statement is going to be the correct answer. Okay, so இதெல்லாம் மீதி எல்லாம் correct தான். Okay வா, this is going to be the only incorrect statement. அதே மாதிரி coefficient of friction ஓட யூனிட் இது என்ன வரும்? F by N. F is going to have Newton and this is also going to be Newton. cancel பண்ணும்போது you will have no dimensions and no units. என்ன இருக்கும்? no units, no dimensions. அப்படி தான் வரும். no units and no dimensions தான் வரும். Okay, so let's move on to the next question. அடுத்த கொஸ்டின் என்ன? A block of mass m is placed on a smooth inclined wedge ABC of inclination theta as shown in figure. A block of mass m, ஒரு பிளாக் இருக்காங்க, இந்த பிளாக்கோட மாஸ் வந்து m தான். ஒரு ஸ்மூத் இன்க்ளைன்ட்னு சொல்லும்போது என்ன எடுக்க வேண்டாம்? You don't have to take friction வேணாம். inclination theta இருக்கு as shown in figure. The wedge is given an acceleration towards right. So wedge is given an acceleration towards right னு சொல்லும்போது என்ன ஃபோர்ஸ் டெவலப் ஆகும்? pseudo force டெவலப் ஆகும். என்ன ஃபோர்ஸ் டெவலப் ஆகும்? pseudo force. force எந்த பக்கம் வரும்? it is going to come to the left side. ஓகேவா, it is coming to the left side. so அது என் மைண்ட்ல வச்சிருங்க. so you will have a pseudo force acting towards left and the value is going to be mass into acceleration. again you will have mass into the weight mg acting downwards. சரி, and the relation between a and theta for the block remains stationary on the wedges. okay, the block should remain stationary. so block should remain stationary. okay, so என்ன பொறுத்த வரைக்கும், so this is going to be the diagram. I'll just draw the diagram more clearly. இதுதான் எனக்கு தீட்டாவா வரப்போகுது. இங்கே எனக்கு ஒரு மாஸ் இருக்கு. that mass is going to be mg. இந்த பக்கம் எனக்கு என்ன வரும்? ma வரும். so you can take two components இல்லையா? இதுக்குன்னு ரெண்டு காம்பனன்ட் எடுத்துக்கலாம். so I'm having this component and this component. so என்ன காம்பனன்ட் வரும்? this is going to be my theta. so this is going to be my mg cos theta and this is going to be my mg sin theta இல்லையா? this is going to be my mg cos theta and the other one is going to be my mg sin theta. அதே மாதிரி if this angle is theta, then what can you say about this angle? this is going to be 90 minus theta. this is going to be 90 minus theta. so you can have two components along this side also இல்லையா? இதுக்கு என்ன வரும்? this is going to have, you will have another component along this direction. இந்த direction என்ன வரும்? it is going to be ma into cos 90 minus theta is going to be ma sin theta, and you will have a similar component to this side which is going to be ma into cos theta. ma into cos theta இப்படி தான் வரும். so எப்போதான் so actually I hope this pseudo force ஓட idea and this force தான் actually develop ஆகும். மீதி எல்லாம் I just took the components, அவ்வளவுதான். if this body has to remain stationary, நம்ம என்ன சொல்லணும்? mg cos theta and ma cos theta should be equal. so that means that for body to remain stationary, என்ன சொல்லணும்? for body to remain stationary, for body to remain stationary, what is the condition ரொம்ப simple. என்னது? ma cos theta must be equal to mg sin theta. எங்கே வரும்? ma cos thetaவும் mg sin thetaவும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். so let's see how we can make them more equal. அவர் எப்படி ஈக்குவலாக மாற்றுவாங்கன்னா நம்ம பார்க்கணும் இல்லையா? so let me see எப்படி அதை ஈக்குவலாக மாற்றலான்னு பார்ப்போம். so for when these two bodies are equal, you can cancel off these two இல்லையா? m cancel பண்ணிக்கலாம். and from this, what is it the next step that you will get? you will get that a cos theta is equal to g sin theta. cos theta இந்த பக்கம் போகும்போது you will get a is equal to g sin theta divided by cos theta, which is equal to g tan theta. a is equal to g tan theta.
கிளியராக இருக்கா? A is equal to g tan theta ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கா? ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ I'm going to select option C as my correct answer. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன இருக்கும்? இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? The important takeaway from this question is that you are going to have a concept called as pseudo force. அந்த pseudo force ஓட கான்செப்ட் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கு எப்படி எது இருக்கணும், எப்படி நமக்கு அதோட காம்பனன்ட்ஸ் இருக்கணும், இதுதான் நம்ம நல்லா மைண்டில் செட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட்? எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடடா, கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இல்லையா? ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் பண்ணுறது தான் நமக்கும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளோட மைண்ட் இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. A block A of mass m1 rest on a horizontal table. ஓகே, ஒரு ஹொரிசாண்டல் டேபிள் இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு ஹொரிசாண்டல் டேபிள் இருக்குது. அதில் எனக்கு மாஸ் m1 என்கிற மாஸ் ரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் லைட் ஸ்ட்ரிங் பாசஸ் ஓவர் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. ஓகே, சரி, இங்கே எனக்கு ஒரு புள்ளி இருக்கும். இட் இஸ் பாசிங் ஓவர் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. அண்ட் தி அதர் எண்ட் வி ஹாவ் பிளாக் ஆஃப் மாஸ் m2 விச் இஸ் ஹேங்கிங் டவுன், இல்லையா? சஸ்பெண்டடாக இருக்குது. The coefficient of kinetic friction between the block is going to be mu k. When the block is sliding, then what is going to be the tension in the string? Okay, slide பண்ணும்போது tension in the string என்னன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. சரி, so it is sliding means இதுக்குன்னு ஒரு என்ன இருக்கும்? There is going to be an acceleration A. இங்கேயும் என்ன இருக்கும்? ஒரு acceleration A இருக்கும். சரி, okay, so let's see. We'll try to understand the question more clearly. கொஸ்டின் கிளியராக தான், ஒன்றும் பரவாயில்ல. ஆனாலும் I'll just try to explain the question again. எனக்கு இங்கே ஒரு மாஸ் m1 இருக்குது, ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m1, அண்ட் இட் இஸ் கெப்ட் ஆன் அ ஹொரிசாண்டல் டேபிளில் வச்சுருக்காங்க. ஒரு லைட் ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு புள்ளி மேலே போட்டு, அண்ட் அதர் எண்டில் வந்து எனக்கு m2ன்னு ஒரு மாஸ் இருக்காங்க, அது சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹேங்கிங் டவுன். coefficient of kinetic frictionோட வேல்யூ வந்து mu k இருக்காங்க. ஸோ when it is sliding down we are asked to find out the tension in the string. So tension in the string will be something like this. So let's try to draw the free body diagram. நம்ம என்ன போடணும்? We have to draw the free body diagram which is going to be m2g and t which is going to give me an f net. இது யாரோட free body diagram? இதோட free body diagram. கிளியராக இருக்குல்ல? ஸோ இந்த free body diagram படி பார்த்தீங்கன்னா it is going to be t minus m2g is equal to f net. t minus m2g is equal to f net. That is going to be my equation number 1. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம அடுத்த equation பார்க்கணும், இல்லையா? So let's see the next equation. How will it look like? The next equation is going to be for this one. இதுக்குன்னு வரும். ஸோ இதுக்கான equation கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்? Because I'll have m1g which is acting downwards, I'll have a normal reaction acting outwards, you'll have a tension force acting towards this side, you'll have a frictional force acting which is going to be mu k into n. It is going to be mu k into n. So this is going to be the free body diagram, இல்லையா? ஸோ டென்ஷன் இந்த பக்கம் ஆகிடும், ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம், வெயிட் இந்த பக்கம், நார்மல் ரியாக்ஷன் இந்த பக்கம். ஸோ 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸையும் இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. கிளியராக இருக்குல்ல? ஸோ இந்த பக்கம் டென்ஷன் இருக்குது, இந்த பக்கம் அதோட வெயிட் இருக்குது, இந்த பக்கம் யார் இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும், இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன். கிளியர் தானே? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, 2 வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் த நெக்ஸ்ட் equation of motion. This equation is going to be t minus mu k into n is going to be f net. And the earlier equation was t minus m2g. t minus m2g is equal to f net. அது எப்படி வரும்? ரெண்டுமே செட் ஆகாதே. m2g minus t, எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகும்? பாடி இஸ் மூவிங் டவுன்வர்ட். ஸோ m2g minus t தான் வரணும். ஓகே, தப்பு. என்ன தப்பு? இட் ஷுட் ஹவ் பீன் m2g minus t is equal to f net. Now f net ஓட வேல்யூ என்ன வரும்? f net in this case is going to be m2 into a, in this case it is going to be m1 into a. So let's write down the equation. t minus mu k into n என்ன தான் வரும்? n is going to be m1 into g is equal to m1 into a. m2g minus t is equal to m2 into a. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? You have to find the expression for a. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So let's find out the expression for a by adding equation 1 and equation 2. இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது என்னவா ஆகிடும்? இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது யார் கேன்சல் ஆகிடும்? இவன் தான் கேன்சல் ஆகிடும், மீதி எல்லாருமே அங்கே தான் இருக்கும். ஸோ அது யார் வரும்? It is going to be m2g minus mu k into m1g is equal to m1 into a minus m2 into a. ஸோ நமக்கு என்ன வேணும்? we want to find out the value of, ஓகே, நம்ம ஆட் தானே பண்ணுறோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு என்னென்னா இங்கே ஆட் தான் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி m1a plus m2a. ஸோ ஐம் கோயிங் டு டேக் a காமன் அவுட். இட் இஸ் கோயிங் டு பி m1 plus m2, ஆர் ஐ கேன் சே a is equal to m2g minus mu k into m1g divided by m1 plus m2. This is the expression for acceleration. This is the expression for acceleration. அடுத்தது நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் கேட்டது ஆக்சிலரேஷனை பற்றியா கேட்டிருக்காங்க? இல்லை, கொஸ்டினில் கேட்டது யாரை பற்றி?
டென்ஷனை பற்றி. ஸோ நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா we have to substitute in any one of the equations இல்லையா. ஸோ let me substitute it here. இங்கே substitute பண்ணும்போது இல்லைனா அது வேண்டாம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், இங்கே substitute பண்ணிக்கலாம், தான் நல்லாயிருக்கும். ஸோ in that equation if I substitute I'll get m2g minus t is equal to m2 into a is going to be what, m2g minus mu k into m1 into g divided by m1 plus m2, or I can say t is equal to என்ன சொல்லலாம், I can take m2g common. m2g common எடுக்கும்போது I'll get 1 minus இங்கே இந்த m2 காமன் வந்துட்டாங்க, இங்கே இந்த g காமன் வந்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி இன்சைட், இட் இஸ் கோயிங் டு பி g போனதுக்கப்புறம் m2 வரும் மைனஸ் மியூ கே இன்டு m1 divided by m1 plus m2. Again let's simplify, that is going to be m2g into, இப்போ நான் ஆக்சுவலி முன்னாடி இருக்கு, நான் பின்னாடி போகணும் இல்லையா, like I should go away from here. சரி, நான் இப்போ ஓடி போயிட்டோம். m2g into m1 plus m2 fraction எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது it is going to be minus m2 plus mu k into m1 divided by m1 plus m2. கேன்சல் பண்ண முடியுமே, யாரை கேன்சல் பண்ணிக்கலாம், யாரை கேன்சல் பண்ணிக்கலாம், m2 and m2 can be cancelled out. So what is the expression going to be, the expression is going to be m2g into m1 plus mu k into m1 divided by m1 plus m2, or I can take an m1 common again இல்லையா. எனக்கு m1 இன்னும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ காமனாக எடுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும். இப்போ ஏற்கனவே ரொம்ப கம்மியாக இருக்க இடம், ஓகேவா, ரொம்ப கம்மியாக இருக்க இடம். ஸோ லெட் மீ சிம்பிளிஃபை திஸ், அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹவு மச், m1 இன்டு m2 இன்டு g இன்டு m1 இருக்காது இல்லையா, 1 plus mu k divided by m1 plus m2. இது எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து m1 காமன் எடுத்துட்டோம். ஸோ m1 போகும்போது இங்கே 1 வரும், இங்கே இந்த m1 போகும்போது mu k மட்டும் தான் மிச்சம் வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் எனக்கு எங்கேயாவது இருக்கா, இருக்கே, எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ மை கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா, காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். காம்ப்ளிகேட்டட்னா கேல்குலேஷன் படி காம்ப்ளிகேட்டட், ஆனால் கான்செப்ட் படி ரொம்ப சிம்பிள். ஏன், இங்கேயும் இதே கான்செப்ட் தான், t minus m2g minus t is equal to f net. இந்த equation actually தப்பு. என்ன equation வந்திருக்கணும், m2g minus t is equal to f net அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா, m2g minus t is equal to f net. ஏன் இது தப்பா போச்சு, ஏன்னா m2 is acting downwards, this is coming to this side, so this is going to be t minus mu k into n is equal to f net. அதே கான்செப்ட் தான், வேற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அதுலேருந்து you can come to this conclusion. கிளியரா இருக்கா, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் த கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி ரிலேட்டிவ்லி வெரி சிம்பிள், அண்ட் லெட்ஸ் ரீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து, a block of mass 10 kg is in contact against the inner wall of a solid cylindrical drum, hollow cylindrical drum of radius 1 meter. சரி, அப்போ ஒரு 10 கிலோகிராம் மாஸ் இருக்குது எனக்கு. இந்த 10 கிலோகிராம் மாஸ் ஒரு இன்னர் வாலோட ஹோலோ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் தான், அதோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். the coefficient of friction between the block is 0.1. coefficient of friction வந்து 0.1. the minimum angular velocity needed to keep the block stationary when the cylinder is vertical and rotating about its axis. சரி, அப்போ என்னன்னா சிலிண்டர் வந்து சுற்றிட்டே இருக்காங்க, அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ சிலிண்டர் எப்படி இருக்குது, சிலிண்டர் வர்டிக்கல் தான். ஸோ வர்டிக்கல்னு சொல்லும்போது இப்படி தான் சிலிண்டர் இருக்கணும் இல்லையா. ஸோ சிலிண்டர் ஷுட் பி சம்திங் லைக் திஸ். இங்கே எனக்கு என்ன வேணும், we will have a body இல்லையா. இங்கே என்ன இருக்கணும், ஒரு பாடி இருக்கும். ஸோ the body is actually on directly connected to this one. இதுக்கு directly connected-ஆக இங்கே தான் place பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம், we'll just draw the free body diagram of this body. இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைச்சு பார்ப்போம். எப்படி இருக்குது, கீழே என்ன இருக்கும், mg இருக்கும். mgனா என்ன வரும், 10g வரும் இல்லையா. mgனா 10g. அடுத்தது வந்து இன்னர் வாலோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். எனிவே இந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேணும். அதே மாதிரி யூ வில் ஹாவ் எ நார்மல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், உங்களுக்கு mv²/r இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஏதாவது இருக்கானே, இருக்குது இல்லையா. ஆமாம், ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி இல்லையா. என்ன வரும், ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை 10g கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பக்கம் யூ வில் ஹாவ் எ நார்மல் ஃபோர்ஸ், இந்த பக்கம் யூ வில் ஹாவ் mv²/r, அண்ட் இந்த பக்கம் யூ வில் ஹாவ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்.
எனக்கு என்ன கண்டிஷன் வரணும்னா what should be the condition so that this thing remains stationary. ஸோ இது கீழே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சுற்றிட்டே இருக்கு இல்லையா, this is actually rotating, so there will be a force acting outwards, that is my mv square by r, and you have a friction. So இந்த friction should actually balance the 10g இல்லையா. என்ன பண்ணணும், basically if the body should not fall down, இந்த மாசு கீழே விழக்கூடாது அப்படின்னா இந்த 10g should be balanced by the frictional force. ஸோ எனக்கு இந்த 10g பேலன்ஸ் பண்ண முடிகிற மாதிரி அந்த அளவுக்கு frictional force வேணும். ஸோ அப்படி வேணும்னா let me see what is going to be the frictional force needed. So 10g must be equal to, எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும், இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ let me make some space. Yes, okay. ஸோ 10g வந்து எனக்கு 10g வந்து it must be equal to how much, it must be equal to my frictional force. Now frictional force னு சொல்கிறது basically it is equal to mu into normal force தான் வரும். ஆனால் இந்த கேஸில் normal force என்ன தான் வரும், it is going to be mv square by r இல்லையா, it is going to be mv square by r. so mu into, ஆனால் ஆங்குலர் வெலாசிட்டியை பற்றி கேட்டதுனால I'll write it as mr omega square. அதான் நல்லாயிருக்கும், ஏன்னா டேரக்ட்லி mr ஒமேகாவே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ mr omega square தான் வரும். இங்கே mg, you can write it as mg, 10g விட்டு mg எதுனா என்ன, எனக்கு nm கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால். ஸோ பேசிக்கலி you can see that omega square is equal to, you can basically say that omega square will be equal to g by mu into r. ஸோ g எவ்வளோ வரும், g will be equal to 10 divided by mu ஓட வேல்யூ என்ன 0.1 into r ஓட வேல்யூ வந்து 1 வரும் இல்லையா. ஸோ this is equal to 100, this is equal to 100. ஐயோ நான் பின்னாடி எழுதிட்டாங்களே, நான் அதை பின்னாடி எழுதிட்டாங்களே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துட்டோன்னா you will be able to see it இல்லையா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் அது அப்படியே ஐம் பிரிங்கிங் இட் ஹியர். ஓகே, ஸோ யூ கேன் see that என்ன பார்த்துக்கலாம், உங்களுக்கு 10g தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேணும், ஏன்னா கீழே mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, மேலே தான் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். அண்ட் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு n, அண்ட் n இஸ் பேசிக்கலி கிவன் பை த mv ஸ்கொயர் பை r. ஆனால் எனக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணுறோன்னா mr ஒமேகா ஸ்கொயராக மாற்றிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு டேரெக்டாக m கேன்சல் ஆகி பேசிக்கலி கெட் g டிவைடட் பை மியூ இன்டு r தான் எனக்கு என்ன ஒரு ஒமேகா ஸ்கொயர். So 10 divided by 0.1 into 1. So 10 divided by 0.1 is equal to 100, or I can say my omega is equal to 10 radians per second. Omega is equal to 10 radians per second. Clear இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைன், லெட் மீ ஆக்சுவலி கீப் இட் ஹியர், அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் வந்து என்ன, ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குல்ல, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன டேக் அவேனா, நமக்கு எப்போவுமே கொஸ்டின் நல்லா எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை பற்றி நீங்கள் மைண்டில் வைக்கணும் எப்போவுமே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி வந்தீங்கன்னா இந்த பாடி கீழே விடக்கூடாதுன்னு இருக்கிற சிச்சுவேஷன் வரும்போது வாட் இஸ் த அப்ரோச். ஓகே, ஸோ mg will be balanced by friction, that is the logic. Friction is basically equal to mu n, that is another logic. இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளம் பண்ணணும். ஓகே, ஸோ ஐடியா கிளியராக இருக்குல்ல. ஸோ let me go on to the next question. A mass m is attached to a thin wire and whirled in a vertical circle. The wire is most likely to break when. இது நம்ம தியரி ஏற்கனவே இந்த நம்ம சர்க்குலர் மோஷன் படிக்கும்போது எந்த டாபிக் படிச்சிருப்பாங்க, we have studied the concept of vertical circle இல்லையா. என்ன டாபிக் படிச்சிருக்காம, வெர்டிக்கல் சர்க்கிளோட கான்செப்டே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த வெர்டிக்கல் சர்க்கிளோட கான்செப்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, வெர்டிக்கல் சர்க்கிளில் படித்தபடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் தெரியும். த மாஸ் அட்ஸ் அ லோவஸ்ட் பாயிண்ட் வரும்போது தான் என்ன வரும், த வயர் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிரேக். இதோட ரீசன் என்ன, ஜஸ்ட் அப்படியே யூ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை இல்லையா. இப்போ நம்ம பார்க்கும்போது when a circle is moving at the highest பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ the tension will be acting in this direction, your mg will be acting in the downward direction, and you will have the mv square by r in the, that is a centrifugal force. centripetal force கிடையாது, என்ன ஃபோர்ஸ் அது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் அவுட் சைட் டைரக்ஷனில் இருப்பாங்க. ஓகேவா, அவுட் சைட் டைரக்ஷனில், ஒரு நிமிஷம், அவுட் சைட் டைரக்ஷனில் யார் இருப்பாங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் will be acting in this particular direction which is equal to mv square by r. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் யார் கொடுக்குறாங்க, டென்ஷன் தான் எனக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ in any ways this is the highest point. இனிமேல் if I am looking at the lowest point என்ன வரும், lowest pointலையும் mg கீழே இருக்கும், டென்ஷன் மேலே இருக்கும். ஓகேவா, டென்ஷன் மேலே இருக்கும், and you will have the mv square by r in this direction இல்லையா. ஸோ you can see that இங்கே வந்து டென்ஷனோட வேல்யூ வந்து is going to be mv square by r minus mg தான் வரும். இங்கே வந்து டென்ஷனோட வேல்யூ mg plus mv square by r வரும். that means that when it is at the lowest point, இது highest, இது lowest point தான், this is the lowest point, and when it is at the lowest point what can we say, tension is higher. tension on the string higher இருக்கும். tension higher இருக்கும்போது there is a higher
chance of falling it down. Okay va, this is how you will draw the diagram. So இதுதான் நம்ம தியரி ஏற்கனவே படிச்சதுதான். just repeated the theory so that you will just remember. உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக just ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா இருக்கா? அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போவோமா? ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன வரும்? வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி வித் விச் த பாடி ஆஃப் மாஸ் எம் மஸ்ட் என்டர் அ வெர்டிக்கல் லூப் ஸோ தட் இட் கேன் கம்ப்ளீட் த லூப். ஒரு வெர்டிக்கல் லூப்பில் ஒரு மினிமம் வெலாசிட்டி வித் விச் த பாடி ஆஃப் மாஸ் எம் மஸ்ட் என்டர், அதோட ஸ்டாண்டர்ட் டெரிவேஷன் தான் யூ கேன் ஸ்டடி இட் ஆஸ் √5gr. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, டைரக்டாக ஃபார்முலாவும் கேட்பாங்க, அதே மாதிரி ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா. அப்போ நம்ம கேட்பாங்க என்னதான் ஆர், வெர்டிக்கல் லூப்போட ரேடியஸ் வந்து ஆர் வரும். திஸ் இஸ் த மினிமம் வெலாசிட்டி பாடி ஆஃப் மாஸ் எம் should enter. இப்போ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, the mass doesn't depend. ஓகே, மினிமம் வெலாசிட்டின்னு சொல்கிறது is independent of mass. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். you should basically note that. ஓகேவா, it is actually independent of mass and study it as a direct formula. இது என்னதான் படிங்க, அப்படியே ஒரு டைரக்ட் ஃபார்முலாவே படிங்க. ஓகே, fine. So let's move on to the next question. Two stones of masses m and 2m are whirled in horizontal circles. Okay, horizontal circles. Heavier one with radius r by 2 and the lighter one with radius r. So tangential speed of lighter stone is n times that of heavier stone, and when they experience same centrifugal force, heavier stone, lighter stone இல்லையா அப்படின்னு எழுதலாம். ஸோ இட் இஸ் பேசிக்கலி லைக் தட். இதுக்கு நான் 1 பேர் கொடுக்குறாங்க, இதுக்கு நான் 2 கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எனக்கு 2 stones of masses m1 and m2 are whirled in horizontal. heavier one is of, okay, heavier one சொல்லுவோம்ல. so this is going to be having mass 2m, this is going to be having mass m. The heavier one will have radius r by 2, the lighter one will have radius r. The tangential speed of the lighter stone, the tangential speed of the lighter stone is n times that of heavier stone, is equal to n times that of heavier stone. v1 is equal to v, and centripetal force is same for both of them. ரெண்டு பேருக்குமே centripetal force same தான். அப்படின்னு சொல்லும்போது m1 v1 square by r1 is equal to m2 v2 square by r2. அப்படி தானே வரணும். ஸோ m1 சொன்னீங்கன்னா you can write as 2m, v1 சொன்னீங்கன்னா you can write as v square divided by r1 can be written as r by 2. So this is going to be r by 2 is equal to என்னவா வேல்யூ வரும்? So that is going to be equal to m2 is equal to m, r2 is equal to r, so v is equal to nv. So this is going to be n square v square divided by r. ஓகேவா, ஸோ இதிலேருந்து we will cancel off v square and v square, m and m, r and r. So that means that you are going to end up with n square is equal to 4 or n is equal to 2. இங்கே எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி என்கிற ஆப்ஷன் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ n is equal to 2. சிம்பிள் கொஸ்டின் தானே, ஏன்னா இதில் சிம்பிளாக ஒவ்வொன்றா கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் கரெக்டான டேட்டா கரெக்டாக பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் 2 சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல்னு சொன்னதுனால யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டிட்யூட் அண்ட் கெட் த ஆன்சர் டு பி ஈக்குவல் டு 2. ஈஸியான கொஸ்டின் இல்லையா, டஃபே இல்லை, டைரக்டான கொஸ்டின். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். 1000 kilogram negotiates a banked curve of radius 90 meter on a frictionless road. If the banking angle is 45 degree, then the speed of the car is. So let's read the question once again. ஒரு வாட்டி கூட படிக்கிறது நல்லா இருக்கும்ல. ஒரு கார் இருக்குது, காரோட மாஸ் வந்து 1000 கிலோகிராம், நெகோஷியேட்ஸ் அ பேங்க் ஆஃப் ரேடியஸ். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த கார் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மீட்டர், ஃப்ரிக்ஷன் இல்லை, அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன தெரியும், நமக்கு படித்த ஃபார்முலா என்ன, பேங்கிங் ஆஃப் ரூட்ஸில் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது என்னது? velocity is equal to root of rg tan theta. Velocity is equal to root of rg tan theta. So r oda value என்ன வரும்? It is equal to 90 into 10 into tan 45 degree, which is equal to root of 900. That means your velocity is equal to 30 meter per second. உங்களோட velocity ஓட வேல்யூ எவ்வளவு வரும்? velocity ஓட வேல்யூ வந்து 30 meter per second வரும். எனக்கு ஆப்ஷன் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின், ஒன்றுமே இல்லை, டைரக்டான ஃபார்முலா. ஓகே, கிளியராக இருக்குல்ல? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? So let me move on to the next question. The
rectangular block is placed on a rough horizontal surface in two different ways as shown in figure, then எந்த கேஸில் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்? சரி, நம்ம பார்ப்போமே. ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே அதிகமான ஏரியா இருக்குது, இங்கே கம்மியான ஏரியா இருக்குது இல்லையா? ஸோ இங்கே தான் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கணும்னு ஒரு மைண்ட் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா வந்து மியூ இன்டு என் தான். அண்ட் என்னோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு, இன் திஸ் கேஸ் இட் இஸ் கோயிங் டு பி எம்ஜி. இந்த எம்ஜின்னு சொல்கிறது இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் ஹியர் ஆர் இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் இன் திஸ் ஃபார்ம், இந்த ரெண்டு ஃபார்மேட்லையுமே எம்ஜியோட வேல்யூ மாறாது. ஸோ யூ கேன் சே force will be equal to, frictional force will be equal to mu mg in both case A and case B. So we can say friction will be equal in both cases. இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இம்பார்ட்டண்டான டேக்அவே என்னென்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் சொல்கிறது இஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்டுக்கு, டோட்டல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறது ஏரியா ஆஃப் கான்டாக்டை டைரெக்டாக டிபெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஓகே, கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். when a box is stationary position with respect to train moving with acceleration, then the relative position is opposed by, பாக்ஸ் எங்கே இருக்குது? ஒரு ட்ரெயினில் இருக்குது. ட்ரெயின் வந்து ஆக்சிலரேஷனில் மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ட்ரெயின் வந்து மூவ் பண்ணுறாங்க, பாக்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஓகே, தென் த ரிலேட்டிவ் மோஷன் இஸ் ஒப்போஸ்டு பை ஹூம்? யார் ஒப்போஸ் பண்ணுறாங்க? அது நமக்கு தெரியுமே. யார் ஒப்போஸ் பண்ணுவாங்க? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஒப்போஸ் பண்ணுவாங்க. அதோட மீனிங் என்னென்னா, எனக்கு யார் ஸ்டேஷ்னரியாக இருக்குது? பாக்ஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ட்ரெயின் ஆனால் மூவ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கலி யூ ஹேவ் எ பாக்ஸ் ஸ்டேஷ்னரி ஆன் அ ட்ரெயின் விச் இஸ் மூவிங் வித் ஆக்சிலரேஷன் ஏன்னு சொல்லும்போது you can basically say there is going to be a pseudo force acting on the body which is equal to mass into acceleration. adukku if it has a tendency to move like that, then there will be frictional force in this direction. So in the frictional force yaar balance பண்ணுவாங்க? mass into acceleration. in the force is pseudo force. ஆனா இந்த frictional force வந்து எப்பவுமே will be of initially of the form of static friction. அது எப்போ static friction இருக்கும்? இது stationary இருக்கும்போது. இது stationary இல்லாம if it is started to move in the friction, static friction இருக்குமா? ஆன்சர் இல்ல, it is going to be kinetic friction. எப்பதான் limiting friction வரும்? when it is at the maximum value. அதோட maximum value of static friction தான் என்ன சொல்லுவாங்க? limiting friction. இந்த கேஸில் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் இந்த ஆன்சரும் இல்லை. தி ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? கிளியராக இருக்கா? இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்னதாக போச்சு இல்லையா? ரொம்ப சின்னதாக போச்சு, பரவாயில்ல. நான் அடுத்த ஐ ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் வெரி கிளியர்லி டு யூ. வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் இஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மூவிங் பாடி இன் எ டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன்? ஓகேவா? ஸோ ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இதுதான், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இதுதான், அண்ட் யூஆர் ஆக்டிங் ஃபோர்ஸஸ் பர்பெண்டிகுலர் டு இட். ஓகேவா? இதோட டைரக்ஷன் யூஆர் ஆக்டிங் பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் டு த பாடி? ஓகேவா? ஸோ வாட் ஆர் தி இஃபெக்ட்ஸ் இஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மூவிங் பாடி இன் எ டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன்? ஸோ நம்ம டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த மோஷன் வரும்போது பேசிக்கலி என்னென்ன எஃபெக்ட் வரும்னா, இது இட் வில் டைரக்ட்லி எஃபெக்ட் என்ன? இட் வில் டைரக்ட்லி எஃபெக்ட் த நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸுக்கு டைரக்ட் எஃபெக்ட் வந்தீங்கன்னா இட் வில் டைரக்ட்லி எஃபெக்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது யார் எஃபெக்ட் பண்ணுவாங்க? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃபெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளோதான் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி வாட் இஃப் தேர் இஸ் நோ சப்போர்ட்? இப்போ இங்கே சப்போர்ட் இருந்தால் தானே இங்கே ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட் ஆகும். இங்கே சர்ஃபஸ் இல்லைன்னு வச்சுக்க, அசியூம் தட் யூ டோன்ட் ஹேவ் எ சர்ஃபஸ். சர்ஃபஸ் இல்லைன்னா யார் இருக்க மாட்டோம்? இந்த சர்ஃபஸும் இருக்க மாட்டோம், அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸும் இருக்க மாட்டோம். டைரக்ட்லி எனக்கு என்ன சொல்லலாம்? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகிடும். என்ன சேஞ்ச் ஆகிடும்? டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஸ்பீட் வில் சேஞ்ச் யூனிஃபார்ம்லி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது சொல்ல முடியாது. ஆக்சலேஷன் சேஞ்சஸ் யூனிஃபார்ம்லின்னு ஒரு ஆப்ஷன், அதுவும் எடுக்க முடியாது. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ்ங்கிறது ஒரு ஆப்ஷன் தான், அது நமக்கு சான்சஸ் இருக்குது. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் தானே அப்ளை பண்ணுறோம், ஸோ இட் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களை யூ கேனாட் பேசிக்கலி சே. ஜென்ரலி இங்கே ஒரு சர்ஃபஸ் இருக்குன்னா இட் வில் எஃபெக்ட் வாட்? இட் வில் கிவ் மீ a நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது வேற ஒரு டைரக்டான கொஸ்டின். இந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணி கேட்கறதுக்கான ஒரு வழி தான் நான் சொன்னது. ஓகேவா? எந்த வழிதுமா? அது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலமாக நமக்கு வேணும்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின். இஃப் எ பாடி இஸ் நாட் இன் ரெஸ்ட் பொசிஷன் தென் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் cannot be zero. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? நிறைய தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே இஃப் த பாடி இஸ் நாட் இன் ரெஸ்ட்னு சொன்னீங்கன்னா தட் மீன்ஸ் தட் த பாடி இஸ் இன் மோஷன் அப்படின்னு. இப்போ அப்படி தான் நம்ம பண்ணணும். நாட் இன் ரெஸ்ட்னு யோசிக்கிறத விட நமக்கு மனசுக்கு எது நல்லாயிருக்கும்? மோஷன் யோசிக்கிறது நல்லாயிருக்கும் இல்லையா? நம்ம நாட் இன் ரெஸ்ட்னு யோசிக்கிறதும் அதே மாதிரி மைண்டு செட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஜென்ரலி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸியான வழி என்னென்னா, நம்ம அது மோஷனில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணுறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் இன் மோஷன். Then the net external force cannot be zero.
So that means that if body is in motion, then F net can never be equal to 0. மோஷனில் இருக்கிற ஒரு பாடிக்கு எஃப் நெட் எப்போவுமே ஜீரோவே ஆகாதா? எத்தாவது பாசிபிலிட்டி இருக்கா ஜீரோ ஆகிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. இருக்கு. எப்போ? யூனிஃபார்ம் மோஷனில். when the body is undergoing uniform motion, then we can say F net will be equal to 0. So this statement is what? This statement is wrong. ஆன தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா, இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் ஜீரோ, தென் த பாடி வில் எசென்ஷியலி ரிமைன் அட் ரெஸ்ட். இதோட கான்வர்ஸ், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா பாடி ரெஸ்ட்லேயே இருக்கணும். இல்லை, அவசியம் இல்லை. என்னதான் இருக்கலாம்? பாடிக்கு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்ன? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 1 and 2 வரும். ஏன்னா கொஸ்டினில் கேட்டது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ யூ வில் செலக்ட் போத் 1 and 2 ஆஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம மார்க் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 1 and 2. அடுத்தது வந்து we are going to the next question. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் தான். எனக்கு ஆக்சிலரேட்டட் மோஷன்னா என்ன? ஆக்சிலரேட்டட் மோஷன்னா டைரக்ட் தான். இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி ஆக்சிலரேட்டட் மோஷனை எப்போவுமே சேஞ்ச் இன் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் இன்டூ டைம் இல்லை, மாஸ் இல்லை, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இல்லை, ஒன்றுமே இல்லை. டைரக்ட்லி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து யார்? அடுத்தது வந்து இம்பல்ஸை பற்றி கேட்குறாங்க. இம்பல்ஸ் வந்து யார் தான் இருக்கும்? இட் வில் பி ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஸோ A4B3 இந்த ரெண்டுமே போதும் இல்லையா? A4B3ன்னு சொல்கிற எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது? ஒரே ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை கரெக்ட் ஆன்சர். இது இருக்கிறது கூட செக் பண்ணிக்கலாம். எதை செக் பண்ணிக்கலாம்? எதை செக் பண்ணிக்கலாம்? லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா யாரோ கனெக்டட் ஆகிடும்? லா ஆஃப் இனர்ஷியா ஷுட் பி கனெக்டட் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இல்லையா? கரெக்டு தான், கனெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து யாரோட கனெக்ட் ஆகணும்? அடுத்தது வந்து யாரோட? மெஷர் ஆஃப் இனர்ஷியா. மெஷர் ஆஃப் இனர்ஷியா வில் பி டைரக்ட்லி கனெக்டட் டு மாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் எசென்ஷியலி கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம எல்லாமே எக்ஸாம் பார்க்கும்போது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இது ரெண்டுமே பார்த்தா போதும். 3 and 4 நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜென்ரலி நீங்கள் இப்படியே அட்டென்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, கிளியராக இருக்குல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இக்குவேஷன் which equation holds true for the given figure? இந்த given figureக்கு எந்த equation கரெக்டாக இருக்கும்னு தான் கேட்குறாங்க. எனக்கு F1 ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, F2 ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ what can I say? I can say F1 vector plus F2 vector must be equal to R vector. அந்த R vectorோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? R vectorோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? R vectorோட டைரக்ஷன் இப்படின்னு இருக்கணும். So that means that my R vector and F3 are opposite to each other. That means that R vector is equal to minus of F3 vector. இல்லையா? R vector is equal to minus of F3 vector. So இந்த ரெண்டு equation combine பண்ணும்போது F1 plus F2 is equal to minus F3 vector, or I can say F1 vector plus F2 vector plus F3 vector must be equal to 0, or I can say F1 plus F2 plus F3 must be equal to 0. Actually vector formula பார்க்கும்போது இது இப்படி இருக்கும். வெக்டர் ஃபார்முலா இல்லை, R vector is equal to இந்த மாதிரி தான் இருக்கும். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ we can basically say that F1 plus F2 plus F3 will be equal to 0. கிளியராக இருக்குல்ல? பக்காவாக இருக்குது, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பண்ணதானே, இது ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி இருக்கே. ஆமாம், ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 12 மீட்டர் நியூட்டன் செகண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தப்பாக வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of tension 1 and tension 2, T1 and T2. Simple question. First வந்து யாரோடது போடணும்? யாரோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும்? 5 kg. எப்போவுமே start from the lowest. So this is going to be 5G and this is going to be 2T2. வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கனெக்ஷன் தான். Since we have only one connection, only one tension will be there. அடுத்தது வந்து I am talking about which one? The next one should be talking about 2 kg. 2 kg பொறுத்த வரைக்கும் 2G என்கிற ஃபோர்ஸ் இருக்கும். அது யாரோட ஃபோர்ஸ்? That is going to be gravitational force. அடுத்தது வந்து it will have T2. ஏன்னா this tension is, this string is connected to the mass. இந்த mass வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கோட கனெக்டட். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் வந்து கீழே வரும். It is going to be T2 and the other tension will be acting upwards, so it is going to be T1. So நமக்கு T2 ஓட வேல்யூ என்ன வரும்? It is equal to 5G and T1 ஓட வேல்யூ வந்து 2G plus T2 which is equal to 7G. So என்ன கேட்டிருக்காங்க? ratio of T1 divided by T2 is equal to 7G divided by 5G which is equal to 7 by 5. Waiting the answer is option B. Option B ல தான் எனக்காக ஆன்சர் வெயிட் பண்ணுறாங்க. கிளியராக இருக்கா தம்பிங்களா? கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக செட்டாக இருக்கா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இதை விட ஈஸியான கொஸ்டின். இதை விட ஈஸியான கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கான சான்சஸ் நான் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இப்போ நீட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ நீட்டுக்கு சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் அந்த மைண்டில் தான் பண்ணணும். கிளியராக இருக்கா? அப்போது நமக்கு கொஸ்டினுக்கு பார்ப்போம். என்ன தம்பி ஏன் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் அப்பா அம்மா பற்றி
அப்பா அம்மா எல்லாம் வேணாம்ல, விட்டுடுங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் சார். The minimum value of coefficient of friction such that the block of mass 5 kg remains at rest. ஸோ 5 கிலோகிராமோட மாஸ் வந்து என்னவாக இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும். 5 கிலோகிராம் ஆஃப் மாஸ் ரெஸ்ட் பண்ணணும்னா 5 கிலோகிராமுக்கு இந்த பக்கம் எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், இந்த பக்கம் யார் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆனால் தான் என்ன வரும், இது ரெஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கணுமே. டென்ஷன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது இல்லையா, நம்மக்கிட்ட டென்ஷனுக்காக நமக்கு கஷ்டம் இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது சார், வேறு ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், படிக்கிறோன்னா படிக்கிறதும் இல்லை, ஆனால் டென்ஷன் மட்டும் நிறைய இருக்குது. ஸோ டி எவ்வளோ வரும், டி இஸ் கோயிங் டு பி 3g தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு டென்ஷன். ஸோ வீல் சே டென்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். Tension must be equal to frictional force. That means that 3g must be equal to frictional force mu into normal force. என்னவா வரும், normal force இந்த கேஸில் என்னவா வரும். So you have a normal force, for that it is going to be 5g and normal force will be there. So normal force is going to be equal to 5g. So mu into 5g, or I can say mu is equal to 3 by 5, which is equal to 0.6. So mu is equal to how much, mu is equal to 0.6. clear இருக்கா, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ த கொஸ்டின் அண்ட் வி காட் த சொல்யூஷன் டு பி ஈக்குவல் டு 0.6. சொல்யூஷன் என்னவா கிடச்சிட்டாங்க, சொல்யூஷன் கிடைச்சது வந்து 0.6. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. எஸ், அகெயின் ஆமாம், சூப்பரான கொஸ்டின், அடிப்புள்ளி. So let's do the question. If the coefficient of friction between the block of mass 5 kg and wall is 0.5, then the minimum force required to hold the block back. இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிமிலரான கொஸ்டின் நம்ம பண்ணிட்டோம். இது ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு மாஸ் இருக்குது, அந்த சிலிண்டரை சுற்றிட்டே இருக்கும், மாஸ் கீழே விழக்கூடாது, அந்த மாதிரின்னு கொஸ்டின் பண்ணிட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸு ரைட்டு பக்கம் ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு என்னவாக வரும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக வரும். ஆனால் இதில் எங்கே இருக்குது நம்ம கான்டாக்ட் இந்த இருக்குது இல்லையா. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எப்படி வரணும், it should be perpendicular to the contact. So normal force will be acting like this, which is perpendicular to the contact. எங்கே இருக்கும், normal force is going to be perpendicular to the surface of contact. Normal force is going to be perpendicular to the surface of the contact. So நார்மல் ஃபோர்ஸோட ஆக்ஷன் இந்த பக்கம். அடுத்தது வந்து எனக்கு யார் வரும், எம்ஜி வரும். எம்ஜி இப்படி தான் இருக்குது. அப்புறம் கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் இப்படி வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகும். திஸ் இஸ் கோயிங் டு பி த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ யூ காட் த டயக்ராம் கிளியர்லி. அடுத்தது வந்து என்ன வேணும், அடுத்தது வந்து யூ நீட் த டேட்டா. ஸோ இது கீழே விழக்கூடாதுன்னா the only possibility is that mg must be equal to the frictional force. இதோட frictional force வந்து பார்த்தீங்கன்னா the mass is going, mg is equal to mu into என்ன force வரும், this is going to be the force இல்லையா. this is going to be the externally applied force. என்ன அதான் கண்டுபிடிக்கணும் இல்லை. externally applied force is going to be F. So we'll say F is equal to mg divided by mu. F is going to be equal to mg divided by mu, and m is going to be how much, 5, into g is going to be how much, 10, divided by 0.5, cancelling out 10. So you will get the answer to be equal to 100 Newton. இந்த 100 Newton நான் எழுதுனது எங்கே எழுதினேன்னு தெரியுமா, நான் வந்து என் பின்னாடி எழுதினேன். நான் பின்னாடி எல்லாம் எழுதிட்டேன், யாரையா பார்க்க போகிறது, யார் அவன் பின்னாடி எல்லாம் வந்து பார்க்க போகிறது. நீ வந்து எங்கேயோ எழுதுவாங்க, அந்த எழுதுறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்திங்கன்னா நான் அங்கே எப்படி பார்க்குதே அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. நான் கரெக்ட் பண்ணுறோம் இல்லை, நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ வருது, 100 Newton வருது. எப்படி வந்துச்சு, mg by mu. m எவ்வளோ, 5, g எவ்வளோ, 10, mu எவ்வளோ, 0.5. கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 கிடைக்குது. 10 into 10 எவ்வளோ வரும், 100 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து என்ன செலக்ட் பண்ணணும், ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் பியோட ஆன்சர் என்ன, 100 Newton வருது. கிளியராக இருக்குல்ல, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. அடுத்த கொஸ்டின் வந்து 2 மாஸ் இருக்குது, m and 2m are attached to each other by a rope passing over a frictionless and massless புள்ளி. எனக்கு அப்போ ஒரு புள்ளி வேணும். எனக்கு என்ன வேணும், ஒரு புள்ளி வேணும். புள்ளி சர்க்கிளில் வாயே, ஏன் சர்க்கிள் வர மாட்டேங்குது. ஸோ சர்க்கிளுக்கு இந்த பக்கம் எனக்கு ஒரு புள்ளி, இந்த பக்கம் எனக்கு இன்னொரு புள்ளி, இங்கே எனக்கு ஒரு மாஸ் m, இங்கே எனக்கு ஒரு மாஸ் 2m. இப்படி தானே. ஆர் அட்டாச் rope passing over frictionless massless புள்ளி. இந்த புள்ளி இஸ் ஆக்சிலரேட்டட் அப்வர்ட்ஸ். அந்த புள்ளியே ஆக்சிலரேட் பண்ணுறாங்க.
புள்ளியே ஆக்சிலரேட் பண்ணுறாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் டென்ஷன்? சரி, அப்போ இங்கே ஆக்சிலரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியே மூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் மாஸ் தான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்தீங்கன்னா புள்ளியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, புள்ளி மூவ் பண்ணும்போது என்ன ஃபோர்ஸ் வரும்? A body which is 100% in motion will give what kind of force? It will introduce a force called as pseudo force. என்ன ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? pseudo force இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ pseudo force யார் யாருக்கு இருக்கும்? pseudo force இந்த கனெக்டடான பாடிஸில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். அதில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ் தான் முக்கியம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் pseudo force for this mass and this mass. இந்த ரெண்டு மாஸுக்கும் யார் இருக்கும்? pseudo force இருக்கும். pseudo force யார் யாருக்கு இருக்கும்? இந்த மாஸுக்கும் இருக்கும், இந்த மாஸுக்கும் இருக்கும். அண்ட் இட் இஸ் மூவிங் வித் an acceleration ஏன்னு சொன்னதுனால அந்த MAங்கிற ஃபோர்ஸும் 2MAங்கிற ஃபோர்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்கும். இது இல்லாமல் அது ஒரு ஆக்சலரேஷன். எந்த ஆக்சலரேஷன்? இந்த புள்ளி சிஸ்டம் மொத்தமாக எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே மாஸ் அதிகமாக இருக்குல்ல, இங்கே மாஸ் கம்மியாக இருக்குல்ல, இதனால இதுக்கு செப்பரேட்டாக இந்த புள்ளி சிஸ்டம் மொத்தமாக ஒரு ஆக்சிலேஷன் மேலே போகும். ஆனால் இந்த அதிகமான மாஸ்னால இந்த மாஸ் கீழே வரும் இல்லையா, இந்த மாஸ் மேலே போகும் இல்லையா, அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சிலரேஷனை நான் காலிங் இட் அஸ் A'. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த A' யாரோட ஆக்சிலரேஷன்? இந்த கனெக்டட் பாடியோட ஆக்சிலரேஷன். அண்ட் இந்த A' இந்த புள்ளிக்கு இருக்குமா? இல்லை, இந்த புள்ளி சிஸ்டத்துக்கு இருக்காது. ஆனால் இந்த எம்முக்கு இருக்கும், 2Mக்கு இருக்கும், ஸ்ட்ரிங்குக்கு இருக்கும். இந்த புள்ளிக்கு மட்டும் இருக்காது. புள்ளி அதுக்கு என்ன ஆக்சிலரேஷன்? இந்த ஏ மட்டும்தான் இருக்கும். அந்த ஏ புள்ளிக்கு மட்டுமா? இல்லை, இந்த எம்முக்கு இருக்கும், 2Mக்கு இருக்கும். கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? இந்த A' ஏன் வராங்க? இங்கே 2M மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் ஹேஸ் டு கம் டவுன். இட் ஹேஸ் டு கம் டவுன் தன் ஆக்சிலரேஷன் A'. கிளியராக இருக்கு இல்லையா? அந்த சிச்சுவேஷன் கிளியராக இருக்குது. நவ் லெட்ஸ் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ when I'm drawing the free body diagram, எனக்கு ஜென்ரலாக இருக்க போகிறது தான் mg. அதுக்கப்புறம் I'll have another thing called as ma, which is going to be my pseudo force, and then I will have another thing which is called as my tension T. டென்ஷன் T இருக்கும். அது இல்லாமல் you will have something called as my F net. ஏன் F net வருவாங்க? ஏன்னா the mass is actually moving upwards. So that means that my F net, இதுலேருந்து எனக்கு ஒரு equation எழுதலாம். என்னது? F net is equal to, என்ன எழுதலாம்? F net is equal to T minus mg minus ma. Clear இருக்கா? T minus mg minus ma. And what is going to be this F net? F net என்னவா இருக்கும்? F net is going to be m into A'. It is going to be m into A'. So you can say m into A' is equal to T minus mg minus ma. So that is going to be my equation number 1. This is going to be my equation number 1. இந்த equation number 1 ஓட முடிஞ்சா? இல்லையே. equation number 1 ஓட முடியுமா? இல்லை, நமக்கு இன்னும் நிறைய வேணுமே. ஸோ லெட் மீ டேக் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே என்ன இருக்கும்? 2mg இருக்கும், அதுக்கப்புறம் 2ma இருக்கும், மேலேக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், கீழேக்கு ஒரு எஃப் நெட் இருக்கும். கீழேக்கு ஒரு எஃப் நெட் இருக்கும். புரியுதா? இந்த 2mg என்னது? இந்த மாஸ்னால வர கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த 2ma என்னது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி pseudo force created due to this acceleration. F net என்னது? இந்த மாஸ் மட்டும் எங்கே போகுது? கீழே போகுது. ஸோ அதோட ஆக்சிலேஷன் A'. அதனால வர F net தான் F net. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணதுனால Tன்னு வரும். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை equation? 2ma plus 2mg minus T is equal to 2m into A'. மற்ற ஈக்குவேஷன் என்ன? T minus mg minus ma is equal to m into A'. தானே ஈக்குவேஷனாக வரும். ஆமாம், ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? we are going to add. this is going to be equation 1, this is going to be equation 2. 1 plus 2 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? I'll get 2ma minus ma plus 2mg minus mg plus T minus T is equal to 2ma dash plus ma dash. மறுபடியும் ஏண்டா பின்னாடி போய் எழுதுறீங்க? ஏண்டா பின்னாடி போய் எழுதுறீங்க? ஏன்னா இது இவ்வளோ லெங்க்தியான ஈக்குவேஷன்ப்பா, லெங்க்தியான ஈக்குவேஷன்ப்பா. இப்போ சரியாயிடுச்சுல? சரியாயிடுச்சுல? ஆமாம், கொஞ்சோன்ட்டு இப்போ சரியாயிடுச்சு. ஓகே, கிளியராக இருக்குல்ல? என்ன பண்ணிட்டோம்? இந்த 2ma and minus ma, 2mg and minus mg plus T and minus T, 2ma dash and ma dash. கிளியராக இருக்குல்ல? ஸோ கேன்சல் பண்ண முடியும். இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் இட் தட் யூ வில் கெட்? யூ வில் கெட் ma plus mg is equal to 3ma dash, or you can say A dash is equal to ma plus mg divided by 3m. That means that is a plus g divided by 3. This is going to be a plus g divided by 3.
now it is very simple இல்லையா, what is the value of t தான் கேட்குறாங்க, value of t தான் கேட்குறாங்க. value of t னா you can use this equation, இந்த equationலேருந்தே கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸி. எப்படி, it is going to be t is equal to mg plus ma plus ma dash இல்லையா, mg plus ma plus ma dash. எப்படி, இது ரெண்டுமே நான் அந்த பக்கம் கொண்டு போயிடும். so it is going to be mg plus ma plus ma dash. so m into g plus a plus a dash is going to be g by 3 plus a by 3. so concluding, what is it that you will get? You will get 4 by 3 into m into g plus a. You will get 4 by 3 into m into g plus a. 4 by 3 into m into g plus a happens to be my option C. இந்த calculation எப்படி வந்தீங்கன்னா நல்லா கன்ஃபியூஷன் இருக்கா? இருக்கக்கூடாது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். g by 3 plus g என்ன வரும்? 4 by 3 g. a by 3 plus a என்ன வரும்? 4 by 3 a. இந்த 4 by 3 காமன் எடுத்தீங்கன்னா 4 by 3 m into g plus a. 4 by 3 m into g plus a. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட்ஸ் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஓகே, டவுட் எல்லாம் இல்லாமல் செட் ஆகிடுச்சுல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் இஸ் ரிலேட்டிவ்லி அகேன் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் கொஸ்டின். ஸோ லெட்ஸ் டூ த கொஸ்டின் வெரி கிளியர்லி. A block of mass m on a very rough horizontal surface is acted upon by two forces. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, F2 and F1 as shown in figure. For equilibrium the coefficient of friction must be. ஓ, இது பிளாக் ஆஃப் மாஸு, ரஃப் மாஸு, ரஃப் சர்ஃபஸு, மாஸ் எம்மு, மாசி என்ன, மாசி எம், ரஃப் சர்ஃபஸு, ரெண்டு ஃபோர்ஸு, இக்விலிபிரியம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் எ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் இஸ் F1. எப்படி இருக்கும் ஃபோர்ஸு? ரைட் சைடுக்கு F1. அதுக்கப்புறம் F2 என்கிற ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? F2 is acting like this. F2 is acting like this where my angle is going to be theta. This angle is going to be how much? The angle is going to be theta. In the angle is going to be theta. and mass இருக்கு, and there will be of course mg force இருக்கணும் இல்லையா? mg எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் mg என்கிற ஃபோர்ஸ் இருக்கும், and you will have friction force like this. இந்த friction force பற்றி தான் கொஸ்டினில் கேட்டாங்க. so let me see, it's very simple இல்லையா? எப்படி வரும்? ஏன்னா mgன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, F2 இருக்குது, and நார்மல் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? ஐயோ, நார்மல் ஃபோர்ஸை பற்றி சொல்லலையே. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். எப்படி நார்மல் ஃபோர்ஸ்? சர்ஃபஸ் இருக்குது, சர்ஃபஸுக்கு பர்பெண்டிகுலராக away from the body. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வரும். ஸோ this F2 will have two components. ஜென்ரலி சொன்னீங்கன்னா இந்த F2 ரெண்டு காம்பனன்ட் போதும் எனக்கு இல்லையா? ஸோ F2 காம்பனன்ட்ஸ் என்னவா வரும்? ஸோ F2 will have a component like this which is going to be F2 cos theta and another component like this is going to be F2 sin theta. முடிஞ்சு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ரிலேட்டிவ்லி வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? மை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி mu into n. இட் இஸ் கோயிங் டு பி mu into n minus F1 minus F2 sin theta. A frictional force is going to be mu into n which is equal to F. So what is going to be my frictional force? It move ஆகக்கூடாது இல்லையா? So I'll just write it there. So what is that going to be? My frictional force must be equal to F1 plus F2 sin theta, and my frictional force is also equal to mu n. அதில் n சொல்கிறது என்ன? F2 plus mg, இல்லை சாரி, F2 cos theta plus mg. So that means that இதை simplify பண்ணும்போது I can say mu into F2 cos theta plus mg இல்லையா? F2 cos theta plus mg. Yes, F2 cos theta plus mg is equal to okay, is equal to mu into F2 cos theta into mg. So என்ன வரும்? F2 cos theta mg வரும், is equal to normal force, is equal to என்ன வரும்? F1 plus F2 sin theta, or your mu is equal to F1 plus F2 sin theta divided by mg plus F2 cos theta, which is going to be nothing but option A, which is going to be nothing but option A. Clear இருக்கா? Doubt எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? Fine.
சரி, let's move on to the next question. Again a very simple question. An object of mass m 10 kg moves at a constant speed 10 meter per second. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு force act ஆகுது, a constant force that acts for 4 second டைமுக்கு gives the body 2 meter per second in the opposite direction. Okay, so இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, டைரெக்டாக ஆக்சிலரேஷன் கொடுக்காம எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டைமு, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு u என்னவா வரும், u is equal to 10 meter per second, final velocity is equal to minus 2 meters. ஏன் மைனஸ் போட்டாங்க, 2 meter in the opposite direction. So that is going to be time is equal to 4 seconds. So that means that my acceleration is equal to v minus u by t. அது என்ன வரும், minus 2 minus 10 divided by 4, which is equal to minus 3 meter per second square, and force is equal to mass into acceleration is 10 into minus 3, which is equal to minus 30 Newton. என்னோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி கரெக்ட் ஆப்ஷன் without any doubts. நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டாங்கல்ல, சிம்பிள் கொஸ்டின். Okay, so let's move on to the next question. A 4000 kilogram lift is accelerating upwards. The tension in the supporting cable கொடுத்திருக்காங்க 48,000. So lift தெரியும், கீழே it is going to have mg, மேலே it is going to have t, and f net எந்த பக்கம், it is accelerating upwards, so it is going to be f net. So what can we say, t minus mg is equal to f net, and t is going to be 48,000. ஏன் 48,000 இங்கே t எடுத்துட்டாங்க, it is the maximum tension, or sorry, the tension in the string is going to be 48,000 minus mass is going to be 4,000 into acceleration due g is equal to 10, which is equal to again mass into acceleration. So this is going to be how much, this is going to be 8,000 is equal to 4,000 into a, or a is equal to 2 meter per second square. A is equal to 2 meter per second square. Clear இருக்குல்ல, பக்காவா இருக்குல்ல. Okay, fine. So this is going to be my answer for this question. It is going to be 2 meter per second square. Again, this is direct question தான் இல்லையா, நம்ம இதுவே நிறைய வாட்டி பண்ண questions வர டைரக்டான கான்செப்ட். ஓகே, எனக்கு டென்ஷன் டி மேலே இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு, எஃப் நெட்னு சொல்றது இட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிம்ஸ் நமக்கு என்ன சொல்லலாம், இந்த மோஷன் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ வென் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் டைரக்ஷனில் தான் எனக்கு பாசிட்டிவ் எடுக்கணும். ஸோ டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட். கிளியராக இருக்குல்ல. Fine. So the next question again, 0.1 kilogram block is suspended from a massless string. எனக்கு ஒரு massless string இருக்காங்க, அதுலேருந்து எனக்கு 0.1 kilogram இருக்காங்க. The massless string is moved first vertically up with an acceleration 5 and then move vertically down with an acceleration of 5. Okay, if T1 and T2 are respective tension in the two cases. Okay, suspended from a massless string and moved vertically up with an acceleration 5. Okay, so this is basically moved up with an acceleration 5 and then it comes down with an acceleration 5. So when it is moving upwards, upward motion சொல்லும்போது ஜென்ரலாக நமக்கு அதோட when I am drawing the diagram, it is going to be 0.1 into g and tension t அதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் f net இருக்குது, ஸோ that is going to be t1. T1 சொல்லும்போது you have f net upwards, and in the second case when you have 0.2, I'm sorry, I'll just draw it a little bit to the other side, அந்த பக்கம் I'll just draw it. Okay, fine. That means that எனக்கு 0.1 g கீழே இருக்கும், that is going to be my gravitational force. T1 is going to be the tension in the first case that is going to be acting upwards, and the body will necessarily go with an acceleration of 5 meter per second square vertically upwards. So first case it is moving vertically upwards. Second case again you have 0.1 g, again you have 0.1 g, and you have a tension acting upwards is T2, but the body is actually moving downwards. Body is moving downwards. So we have to compare these two. இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு கம்பேர். என்னவா ஆன்சர் வரும்னு பார்ப்போம் எஃப் நெட்டில். ஸோ in this case we can say T1 minus, ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த drawing, I hope the diagram is clear to you. If the diagram is clear to you, நான் இந்த பக்கம் ரைட்டில் போகிறேன். ஸோ just see the problem. It is going to be T1 minus 0.1 into g is equal to my f net, which is going to be my f net, which is going to be again 0.1 into எவ்வளோ acceleration கொடுக்குறாங்க, what is going to be the acceleration upwards, it is going to be 5. And next case it is going to be how much, it is going to be 0.1 g minus t2 is equal to again going downwards, is equal to 0.1 into 5. So basically what I can say is that இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது T1 minus T2 is equal to என்னவா வரும், 0.1 into 5 is going to be 0.5, 0.1 into 5 is going to be 0.5, ரெண்டுமே சேர்க்கும்போது எனக்கு என்ன வரும், 1 Newton வரும். Yes, so that means a direct option இருக்கு.
T1 minus T2 is equal to 1 Newton is G is equal to 10 meter per second square. Direct question இல்லையா? So இந்த questionலையும் மறுபடியும் we are using the same concept again. எந்த கான்செப்ட், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பாடி கொடுத்துட்டோம், அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் 0.1 G vertically downwards, gravitational force vertically downwards, tension again away from the body, and F netனு சொல்கிறது எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்கு F net டைரக்ஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் பண்ணுறாங்களோ அதை பாசிட்டிவாக வச்சு யூ ஹேவ் டு ரைட் த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். தென் யூ வில் கேன்சல் அவுட் வாட் இஸ் கேன் பி கேன்சல். எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின்ஸ் ஹஸ் பீன் கிளியர். நம்ம ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற சாப்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு டிஸ்கஷன் இப்போ நம்ம பண்ணிட்டாங்க. வி ஆல் டிஸ்கஸ்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 43 கொஸ்டின்ஸ், 43 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கலாம். ஒருவேளை அந்த டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் நான் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் நம்பரை வச்சு டைம் ஸ்டாம்பை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நான் ஐல் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஆர் கிளியர் ஆல் த டவுட்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நான் டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கிளியர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்குறது ஃபிசிக்ஸ் வாத்தியில். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் வரைக்கும் ஐ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. குட் பை.